ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் 1973 மே மாசம் 5ஆம் தேதி மண்ணூத்தி பக்கத்துல இருக்கிற NH ரோட்ல நடந்த ஆக்சிடென்ட்ல கொடூரமா கொல்லப்பட்ட 200 தாலுகா கணையனூர் வில்லேஜில் செம்மநாட்டு கரையை சேர்ந்த ஸ்ரீமங்கலமீலம் கோபிநாத் தம்பதிகளுடைய 32 கோடி மதிப்புடைய அசையும் அசையா சொத்துக்கள் பறிபோகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சொத்தின் முழு உரிமையாளரான சொந்த மகன் முகுந்தன் மேனோன் 3 வயதுடைய மைனராக இருப்பதை கணக்கெடுத்து சொத்துக்களை பராமரிக்க கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7 படி முகுந்தன் மேனோன் என்னும் மைனர் உரிமையாளருக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானதை கொடுத்து வளர்க்க இறந்து போன கோபிநாதன் மேனோனுடைய நண்பனாகவும் வக்கீலாகவும் இருக்கக்கூடிய தாமோதரன் நம்பியாரை கேரண்டடா வைக்கும்படி இந்த கோர்ட் இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு 7 நாட்களுக்குள்ள கார்டியனான தாமோதரன் நம்பியார் சொத்துக்களை பொறுப்பெடுத்துக்கவும், குழந்தைய வளர்க்கறதுக்காக நீங்க செய்யற பிசினஸும் அதுல வர வருமானமும் மாதம் ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கும் அருகில் உள்ள ஜில்லா கலெக்டருக்கும் ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. விநாயக பெருமானே, கெட்டதெல்லாம் போக்கி எங்களை ஆசீர்வதிங்க. என்ன விசேஷம், எல்லாரும் வந்திருக்கீங்க? பிள்ளைகளுக்கு இன்டர்வியூக்கு கார்டு வந்திருக்கு. ஸ்ரீமங்கலம் வீட்டுல அங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. சாமியை வேண்டிக்கிட்டீங்களா? வாங்க. நயன்தாரா, இவ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவா. நயன்தாரா யாரு? கொஞ்சம் தள்ளுங்க. எஸ் சார். இது ஆபீஸ் ஸ்டாஃப்கான இன்டர்வியூ. தோட்ட வேலைக்கு நாளைக்கு தான். அந்த ஃபைலை கொடுமா. உன் பேரு என்ன? இந்து. நீ வாமா. உன் பேரு? வனஜா. வனஜா வா. நீ வாமா. புடவை கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல, சுடிதார் போட்டு வந்தா போதும். வா. ஆமா, உன் பேர் என்னமா? ஜெயஸ்ரீ. நான் வரதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுக்க சொல்லி யார் சொன்னா? இது ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு நான் இன்டர்வியூ பண்ணாதான் கரெக்டா இருக்கும். நீ இன்டர்வியூ எடுக்க வேண்டிய தோட்டக்காரங்க சமையல்காரங்களா அந்த பக்கம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் அளவு எடுத்து யூனிஃபார்ம் தைக்கணும். அளவு எடுக்கணுமா? சமையல்காரங்களுக்கு எதுக்கு யூனிஃபார்ம்? இது முதலாளியோட ஆர்டர். அது இருக்கட்டும். முதலாளியை வரவேற்க பென்ஸ் கார் கேட்டா இது என்னடா குப்பை வண்டியை கொண்டு வந்திருக்க? முதலாளியை வரவேற்கிறதுக்கு வேற கார் இருக்கு. இது என்ன வரவேற்கிற வண்டி. உன்கிட்ட சொன்ன வேலையை மட்டும் நீ பாரு. அதேதான் நானும் சொல்றேன், உன் வேலையை மட்டும் நீ பாரு. வைத்தியர்ச்ச புடிச்சமே. நம்ம ஒண்ணா இன்டர்வியூ எடுக்கலாமா? அப்படி மரியாதையா கேளு.
இங்க வா. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணது. டச் பண்ண கூடாது. உனக்கு வேணும்னா இங்க இருக்கவங்கள செலக்ட் பண்ணிக்க. இவங்களா? இங்க இருக்க 2 பேர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறேனே. இது ஒண்ணு. ஓ, போன் வர நேரத்தை பாரு. கோவில்ல இருக்கிற சாமியை தேர்ல வச்சு வரவேற்கிற மாதிரி வரவேற்றிட்டு இருக்கீங்களா? ஊரே ஆடி போய் கிடக்கு. இருக்கணும்ல, வரவன் சாதாரண ஆள் இல்லையே. ஸ்ரீமங்கலம் வீட்டுக்கே சொந்தக்காரன், பயங்கரமா வரவேற்கணும், அதிரடியான மேளத்தோட. ஆ, 28 வருஷம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. கோர்ட் உன்னை என்கிட்ட ஒப்படைச்ச அன்னைக்கு, அப்போ உனக்கு 3 வயசு தான். இந்த கைகள்ல தான் நீ வளர்ந்த. இவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் சேர்த்து உனக்கு கொடுத்து தான் நான் வளர்த்தேன். உன்னை பத்தி நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தேன். ஆக்ஸ்போர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ உன்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சேன். ஆனா சிறுவர் சீர்திருத்த பள்ளியும் சென்ட்ரல் ஜெயிலும் தான் உன் தலையில் எழுதியிருக்கு. எல்லா கோவிலுக்கும் போய் நான் நிறையவே வேண்டியிருக்கேன். தனியா இருக்கும்போது அழுது கூட இருக்கேன், என் குழந்தைக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு. 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையனோட கண்ணை குத்துனதுல இருந்து ஆரம்பிச்சது. இப்ப 2 கொலை பண்ற அளவுக்கு வந்துருச்சு. நான் காசு செலவு பண்ணதுனால ஜெயில விஐபி மாதிரி இருக்க முடிஞ்சுது. போதும்பா, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. ஒரு புது ஆரம்பம். சொல்றது புரியுதா? இனி நீ ஸ்ரீமங்கலத்து வீட்டோட சொந்தக்காரன். உன்னோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? ஸ்ரீமங்கலம் டிரான்ஸ்போர்ட், ஸ்ரீமங்கலம் பிளான்டேஷன், ஸ்ரீமங்கலம் ஹோட்டல்ஸ், ஸ்ரீமங்கலம் தியேட்டர்ஸ், ஸ்ரீமங்கலம் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நீ மட்டும்தான் பாத்துக்கணும். எங்களுக்கும் அங்க அப்புறம் உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு. இங்க பாரு சர்க்கார், நம்மளோட நம்பியார் சார் ரொம்ப நீட்டான மனுஷன். நீனா அவருக்கு உயிர். நீ வரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சது நம்பியார் சார் தான். உனக்கு லார்ஜ் வேணுமா ஸ்மால் வேணுமா? எனக்கு வேணாண்டா, நான் நிறுத்திட்டேன். இன்னையில இருந்து டீசென்ட் ஆக போறேன். டீசென்ட்டா? இல்ல, சாராயம் குடிச்சவன் டீசென்ட் ஆக போறானா? அப்படி எல்லாம் திடீர்னு டீசென்ட் ஆக முடியாது. ஒரு வகையில நான் கண்டிப்பா டீசென்ட் ஆக முடியும். அதுக்கு வில் பவர் வேணும். வில் பவர் அத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி, எங்களோட சந்தோஷத்துக்காக ஒரு பெக் போட. உன்கிட்ட தானே சொன்னேன், இன்னையில இருந்து விட்டுட்டேன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு புரியாதா? உங்ககிட்ட தமிழ்ல தானே சொன்னேன். ஒருத்தன் டீசென்ட் ஆகலான்னு பார்த்தா ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க. அப்ப இது என்ன? இதான் டீசென்ட்ரம். புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. போதையில டைம் ஆகும். ஊத்துறா 3 பேருக்கும். அப்படின்னா நானும் இன்னையில இருந்து டீசென்ட் ஆக போறேன். அப்படின்னா என்னைக்கு டீசென்ட் ஆக்குங்க? வாய்ப்பே இல்லை. குமார், கஷ்டம் இருந்தாதான் சந்தோஷமும் இருக்கும். ஏற்றம் இருந்தா தாண்டா இறக்கமும் இருக்கும். நோட்டு இருந்தாதான் சில்லறையும் இருக்கும். நம்மள மாதிரி ஜெயில இருந்தவங்க எல்லாம் மகான் ஆவாங்கன்னு முன்னாடி ஒரு மகான் சொன்னது சரிதான். லாலா லஜபதி ராய், தாண்டியா தூந்தி, பால கங்காதர திலகன். இந்த பாலன் கங்காதரன் திலகன் 3 பேர் ஒன்னாவா இருந்தாங்க. ஆமா, அதுல திலகன் தான் இப்ப சினிமாவில இருக்காரு. ஆனா இவங்களாம் திருடிட்டு தானே ஜெயிலுக்கு போனாங்க. அதை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. டேய் குமார், நம்ம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம சர்க்காரை மறக்க கூடாது. இதெல்லாம் நமக்கு யாரா கொடுப்பா? நான் பெரிய பணக்காரன் ஆயிட்டா
என்ன படிச்சு பெரிய ஆளாக்கிறதுக்காக அம்மா அடகு வச்ச வீட ஜப்தி பண்ணிட்டாங்க. அதை நான் மீட்டு கொடுக்கணும். நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? 2ஆம் கிளாஸ் வர. 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சதுக்கு வீடு ஜப்தி பண்ணிட்டாங்களா? ஒருத்தர் 2ஆம் கிளாஸையே 15 வருஷம் படிச்சா மகாராஜாவும் பிச்சைக்காரன் ஆயிடுவான். நல்ல வேளை எங்க அம்மா என்ன படிக்க வைக்கல, இல்லைன்னா வீடு போயிருக்கும். ஆனா என்னோட ஆசை அது இல்லடா. என்னோட ஒரே ஒரு தங்கச்சி நந்தினியோட கல்யாணம். பட்டு சாரி கட்டி தலையில மல்லிகைப்பூ வச்சு தங்கத்திலேயே அலங்கரிச்சு பெரிய மண்டபத்துல அழகான ஒரு ராஜகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்டா. ராஜகுமாரனுக்கு கையில பிடிச்சு கொடுக்கறது இருக்கட்டும், உன் தங்கச்சி எப்படி இருப்பா? தாடியும் மீசையும் எடுத்தா டிட்டோ என்ன மாதிரி தான் இருப்பா. அப்ப கல்யாணம் நடந்த மாதிரி தான். அந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். சர்க்கார் ஜெயில இருக்கும் போது எனக்கு கொடுத்த எஸ்டேட்டை விட்டாச்சும் அந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன். எப்படி 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 சர்க்காரு எனக்கு கொடுத்த எஸ்டேட்ட வித்தாச்சும் நீ உன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவல்ல? ஏய், சர்க்கார் அந்த எஸ்டேட்டை எனக்கு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த எஸ்டேட்டை வச்சு என்னென்ன கனவு கண்டுகிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு? என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த எஸ்டேட்டை வச்சு நீ ஒன்னும் பண்ண வேணாம் போ. மூணாறுல இருக்க ஹோட்டல்ல தான் சர்க்கார் உனக்கு கொடுத்துட்டாங்கடா. அங்கதான் உனக்கு பிளேட் கழுவுற ஒரு வேலை இருக்குல்ல. எனக்கு அந்த ஹோட்டல் வேணா நீயே வச்சுக்க. ஆனா எனக்கு அந்த எஸ்டேட் மட்டும் தான் வேணும். என்னத்த மூட்டை கட்டி பரன் மேல போடு. என் எஸ்டேட்டுக்கு நீ வாட்ச்மேன் தான். நான் உன்னை விட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் சரி, என் தங்கச்சி கல்யாணத்தை என்ன சொல்றீங்க? என்ன டேய், நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? சர்க்காரு நீ தானே சொன்ன அந்த எஸ்டேட்டை எனக்கே கொடுக்குறேன்னு. சர்க்காரு நீ தர போற எஸ்டேட்ல என்ன வாட்ச்மேனை வைப்பேன்னு சொல்றான். டேய், எஸ்டேட் மட்டும் இல்லடா, எஸ்டேட், ஹோட்டலு, பெட்ரோல் பம்ப், சினிமா தியேட்டர், பஸ் சர்வீஸ், இது எல்லாத்தையும் நாளையில இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா என்ஜாய் பண்ண போறோம். குட் மார்னிங் மேடம். இங்க பாருமா. சொல்லுங்க. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் அங்க வை. சரிங்க சார். பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. சரிங்க சார். இங்க கொஞ்சம் வாமா. இதோ வரேன். யார் இவங்கெல்லாம்? எனக்கு தெரியல மேடம். என்ன தெரியலையா? ஆபீஸ் 3 நாள் லீவுங்கறதால நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் மேடம் வந்தேன். யாரா இருந்தாலும் முதல்ல வெளிய அனுப்பு. இங்க இருந்து ஏதாவது பொருள் திருட்டு போச்சுனா ஊ மேல தான் நான் கேஸ் போடுவேன். ஏய், நிறுத்து. என்ன இங்க? எல்லாரும் வெளியே போங்க. எதுவும் பண்ணாதீங்க. உங்களை யார் இங்க வந்து இதெல்லாம் பண்ண சொன்னது? நான் பேசுறது கேட்கல உங்களுக்கு? யார் இதெல்லாம் உங்களை வந்து இதை பண்ண சொன்னது? நான் தான் வர சொல்லியிருந்தேன். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? ஆஹா, இத அப்படியே சும்மாலாம் விட முடியாது. டேய், நான் யாருன்னு கேட்க நீ யாரா? டேய், உங்க அப்பனை போய் டேய்னு கூப்பிடுங்க. எங்க அப்பா பத்தி பேசாத. ஏன் உனக்கு அப்பா இல்லையா? அவரு இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. செத்து போன எங்க அப்பாவை திட்டுறா. உன்னை என்ன பண்ற பாரு. என்ன சத்தம் இங்க? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அதை கேட்டதுக்கு தான் என்கிட்ட சண்டைக்கு வரான். பார்த்தா தெரியல, ஏதோ டொனேஷன் வாங்க வந்திருக்கான். ஏதாவது இருந்தா கொடுத்து அனுப்புவாங்க. வேலை கேட்டு வந்தியா? மாட்டுக்கோட்டையில ஒரு வேலை இருக்குடா. மாட்டுக்கோட்டையா? இல்லனா கக்கூஸ்கல் ஒரு வேலை இருக்கு. நான் யாருன்னு நினைச்ச நீ யாரு? நீ யாருன்னு சொல்ற? நீ யாரா? டேய், யாரா நீ? டேய், சின்ன விஷயத்துக்கு நீ ஏன்டா கத்தி எடுக்கற? கத்தி எடுக்கல, கடிக்குதுன்னு சொரிஞ்சேன். பாவம் பயந்து ஓடிட்டான். மேடம், பிரச்சனை ரொம்ப சீரியஸானது. நீங்க அதுக்கு ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். மெயின் டோரை உடைச்சி ஒரு கேங் இப்ப உள்ள நுழைஞ்சிருக்கு மேடம். நான் அதை கேட்க போனதுக்கு ஒரு பெரிய கத்தி எடுத்து என்னை அவங்க மிரட்டுறாங்க. மொத்தவ கத்தி எடுத்து என்ன குத்த வரா மேடம். மேடம், தயவு செஞ்சு நீங்க அங்க போகாதீங்க. அவங்க ஏதாவது பாம்பு வச்சிருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க போலீஸை கூப்பிடுங்க மேடம். அதான் கரெக்ட். கூப்பிடுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ் மேடம். சார் கோட்ரஸ்ல இருக்காரு. ஹைகோர்ட்டுக்கே போனாலும் என் கேஸ்ல தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுதான் எஃப்ஐஆர் சுந்தரேசன். சார், எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து என்ன காப்பாத்துங்க. அதுக்கு தானே உன்னை இங்க வர சொன்னேன். ரொம்ப நன்றி சார். சுந்தரேசன் வாங்க மாட்டான், கொடுக்கத்தான் செய்வான். உனக்கு பாட்டு பாட தெரியுமா? லட்சாவதி பாட்டு தெரியாது. சரி விடு, நான் சொல்லி தரேன். பாட மட்டும் இல்ல, டான்ஸும் சொல்லி தரேன். நமக்கு டைம் இருக்குல்ல. நான்சென்ஸ். யாரா இந்த டயத்தில் பெல் அடிச்சது? போலீஸ் குவார்டர்ஸ்ல ரைடா? நீ இங்கே இரு, நான் பாத்துட்டு வரேன். யார் அவன்? சார், என்னையா முக்கியமான ரேப் கேஸோட ஃபைல பார்க்க விட மாட்டியா? ஆபீஸ்ல வச்சு பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனாலதான் ரகசியமா குவார்டர்ஸ்ல வச்சு பார்க்கலான்னு வந்தேன். ஆர்டி உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் ஃபுல் டே லீவுன்னு சொல்ல முடியாதா? லீவை கேன்சல் பண்ணி சீக்கிரமா உங்களை வர சொன்னாங்க. கோவமா இருக்காங்க. நான் சம போச்சு. என்னையா ட்ரெஸ் மாத்த விட மாட்டியா? போய வரேன்.
இப்போ இந்த ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? முதல்ல இந்த டோரை க்ளோஸ் பண்ணுவோம். ஐயோ, இந்த நேரம் பார்த்து ப்ரெஸ்காரங்க யாராவது இன்டர்வியூ வந்துட்டாங்கன்னா, ஐயோ. குட் மார்னிங் மேடம். 3 நாள் இங்க யாரும் இருக்க மாட்டோம்னு சொல்லி தானே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனோம். இப்ப யாரோ பொறுக்கிங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஸ்டேஷன் எஸ்ஐக்கு கூட இத பத்தி தெரியல. எங்க போறீங்க? இல்ல, அது வந்து நான் எதுக்கு trespassers will be prosecuted ன்னு வெளிய பெருசா அவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. You have to take action against them. எஸ் மேடம். எல்லாரையும் வெளிய அனுப்புங்க. இப்பவே அனுப்பிடுறேன். யார் அவனுங்க? வெளியதான். எஸ் மேடம். இறக்கு கீழையா இறக்குடா. கீழையா டேய், கீழே இருக்குடா. பச்சை மிளகா ரொம்ப சின்னது. சர்க்காரு கொத்திய ரொம்ப வச்சு சின்னதா சின்னதா இருக்கு. இருந்தாலும் குமாரே, என்ன நம்மளோட இந்த வீட்ல எத்தனை பேர்? நம்ம 3 பேரு. அப்புறம் எதுக்குடா இவ்வளவு வேலைக்காரங்க? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஆபீஸ் ஸ்டாப்பா டைபிஸ்ட், வாட்ச்மேன், சூப்பரண்ட், ஜெயிலர் எல்லாரும் வேணும்லப்பா. பெல் அடிச்சிருச்சு. டேய், 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 calling bell அடிச்சா அதை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நீ போய் வேலைய பாரு. குமார், யாரும் பாரு. ஐயோ, இது என்ன கறி? நானும் இது மாதிரி ஆயிடுவோம் போல இருக்கு. ஆர்டிஓ கஸ்டடியில் இருக்கிற பங்களாவை ஆக்கிரமிப்பு பண்ண யாரா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? வெளியே போடா. நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துப்பீங்களா? அடிச்சேன்னா மூஞ்சி இஞ்சில பேந்துரும் பாத்துக்க. யார் அது? ஓ சார், நீங்களா? ஏய், நீங்க எப்ப சார்ஜ் எடுத்தீங்க? 2 மாசம் ஆகுது. தெரியாதா? FIR சுந்தரேசன். குமார், இது பூட்டு ரமேஷ். எந்த பூட்டா இருந்தாலும் ஒரே நிமிஷம் தான். Glad to meet you. எங்க லைஃப் பாய் இருக்கோ அங்க ஆரோக்கியம் இருக்கும். டிவில ஆட் வரும், பாத்திருக்கேன். அது இந்த சுந்தரேசனுக்கு தான் பொருந்தும். எங்க ரேப் நடக்குதோ அங்க சுந்தரேசன் இருப்பான். அதாவது ஒரு விஐபி பொண்ணு எப்பவாச்சும் ஒரு மைனர் பொண்ணு ரேப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முதல்ல இவருக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க. ரேப் நடந்ததுக்கு யாருன்னா கேஸ் போட்டா கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் சரி பண்ணி பொண்ணுக்கு 20 வயசு மேல ஆகுதுன்னு சொல்லி ஃபைலையே மாத்திடுவாரு. அதான் இந்த FIR சுந்தரேசன். நிறைய தெரியாம போச்சு. போடா, வெக்கமா இருக்கு. சார், கொஞ்சம் வரீங்களா? ரேப் பண்ண போறியா? சார், என் தொப்பி எகிற போகுது. ஏன் உன் தொப்பில பாம்பு வெடிக்க போதா? தொப்பி மட்டும் இல்ல, தலைக்குள்ளேயும் பாம்பு வெடிக்குது. சரி, என்ன விஷயம் சொல்லு. நீங்க ஜெயில இருக்கும்போது ஒரு ரிசீவர் தானே அந்த வீட்டை பாத்துக்கிட்டாங்க. ஆமா. இப்பவும் அவங்க கஸ்டடியில தான். அவங்க கிட்ட கேட்டுதான் உள்ள வந்தீங்களா? என் வீட்டுக்கு வரதுக்கு நான் இன்னொருத்தங்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? ஐயோ சார், தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. அது இப்போ ஆர்டிஓட கேம்ப் ஆபீஸ். என் வீட்டுல எனக்கே தெரியாம ஒரு ஆபீஸா? எவனுக்கு அந்த தைரியம் இருக்கு? அவன் இல்ல, அவள். அவளா? நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம். சரி, நான் அங்க போயிட்டு அங்க இருந்து உங்களை கூப்பிடுறேன். போறே. ஹலோ, போங்க போங்க, எல்லாரும் வெளியே போங்க. ஏய், போங்கடி வெளியே. Who are you? Get out from here. என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்னைய கெட் அவுட் சொல்றதுக்கு நீ யாரு? வெளியே போடி. இன்ஸ்பெக்டர். கூப்பிடு. என்ன போலீஸ கூப்பிடுறியா? ஆள பாரு. இன்ஸ்பெக்டர். மேடம், நான் ஒண்ணு அனுப்பல மேடம். இன்ஸ்பெக்டர், என்ன இதெல்லாம்? இவனை வெளிய அனுப்புங்க. அந்த நாள் கைய காலெல்லாம் உடைச்சிடுவேன். நீ என்ன மிரட்டியா? நீ சொத்து அனுபவிக்க கூடாதுன்னு ஆர்டர் இருக்கு. அது உன்னோட ஆர்டர். மேடம் முன்னாடி கை நீட்டி பேசணும் வச்சுக்க. என்னடா பண்ணுவ? மூஞ்சி பத்தி எதுக்கு? ஹே மிஸ்டர், திஸ் இஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். என்ன கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி? இது என்னோட ப்ராப்பர்ட்டி. நீ இங்க வந்ததுக்கு நான் தான் உன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் திஸ் கிரிமினல். ஆமாண்டி, நான் கிரிமினல் தான். 2 பேரை குத்தி கொலை பண்ணிருக்கேன். சந்தேகம் இருந்தா சென்ட்ரல் ஜெயில 7வது பிளாக்ல இருந்த முகுந்தன் யாருன்னு இவர்கிட்ட கேளு. உண்மைதான். மிஸ்டர் முகுந்தன், இது உங்களோட வீடா இருக்கலாம், ஆனா இப்ப கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. டாக்குமெண்ட் மூலமா கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு கைமாறினா மட்டும்தான் நீங்க இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா நீங்க கலெக்டர் கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட அதிகாரம் பண்ணா யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். சர்க்காரு
காட்டுறேன் வாடா. சார் மறுபடியும் அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் விஷப்பாம்பு நீங்க விசக்க பார்க்கறீங்கிறது தெரியாம நம்பியார் கிட்ட பேச வேண்டியிருக்கும். வாட் அபௌட் யுவர் ஒபினியன் சார்? ப்ரொசீட். அப்போ எல்லாத்தையுமே குழப்பி விடுறதுக்காக அவங்க பண்றாங்க இல்ல? என்ன அங்கிள்? உன்னை லாக் பண்றாங்கடா. உன்னோட செலவுக்கு மாசம் 10,000 ரூபான்னு கவர்மெண்ட் லிமிடேஷன் வச்சிருக்கு. அதுக்கு நீ அவகிட்ட வவுச்சர்ல சைன் பண்ணி கொடுக்கணும். மத்ததெல்லாம் கவர்மெண்ட் சட்டப்படி பண்ணிக்கும். நான் இவனோட சொத்தை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்லையே. இப்ப நம்ம ஸ்ரீமங்கலத்தோட சாவி RBO கையில இருக்கு. அட அதை சொல்றதுக்கு அவ யாரு? இந்த முழு காலனி என்னோடது. உன்னோடது இல்லைன்னு யார் இப்ப சொன்னா? உனக்கு அதிகாரம் இல்ல. அது கிடைக்கணும்னா ஸ்கூல்ல டிசி வாங்கும்போது ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை அவ உனக்கு கொடுக்கணும். இது என்ன நியாயம்? நியாயம் அநியாயம் பேசி பிரயோஜனம் இல்லை. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டப்படி தான் அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போயும் பிரயோஜனம் இல்லை. கார்டியனா இருந்த என்ன மாத்தினப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு. நான் இப்ப என்னதான் பண்ணணும்? ஈஸியான வழி ஒன்னேதான் இருக்கு. இனிமே அடிதடி பண்ண மாட்டேன், நிர்வாகத்துக்கு கீழே அடிபணிஞ்சு இருக்கிறேன்னு சொல்லி அவ சொல்ற மாதிரி கேட்டு நீ நடந்துக்கணும், அவ்வளவுதான். அது என் வீட்டு நாய் கூட செய்யாது. அதை விட்டா அப்புறம் உன்னோட வழிதான் குண்டாயிசம். அங்கிள் சொல்லுங்க, அவளை உன்னால தூக்க முடியுமா? இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கேன். தலையை வெட்டி உங்க காலடியில போடவா? சொல்லுங்க, யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டேன். பாத்தியாடா, நீயும் என்னோட பையன் சொல்லிக்கிட்டு எதுக்குடா இருக்க? இவனை பார்த்து கத்துக்க. இந்த கைகள்ல தான் உன்னை தூக்கி வளர்த்தேன். இப்ப அதை பத்தி ஒண்ணும் இல்ல. எப்போ என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். நீ எனக்காக எவ்வளவோ விஷயங்களை இதுக்கு முன்னாடி பண்ணிருக்க. இப்போ அவளை உன் வலிக்கு நீ கொண்டு வரணும். பைத்தியம் பிடிச்ச நாய் மாதிரி அவ உன்னை பார்த்தாலே ஓடணும். அவளும் அவ குடும்பமும் உன் காலடியில வந்து விழுந்து கிடக்கணும் உதவி கேட்டு. முகுந்தா, அது உன்னோட வீடு. வெளியே போக வேண்டியது அவதான். அதிகாரங்கிற பேர்ல ஆடிக்கிட்டு இருக்கிற அவளை நேரம் பார்த்து அடிச்சு வெளியே அனுப்பணும் நம்ம. இதுக்கப்புறம் இந்த வண்டியை நீயே வச்சுக்க. முரளி, இவன் இன்னைக்கு நைட்டு இவன் வீட்டுல பார்ட்டியை கொண்டாடட்டும். எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடு. அவளுக்கு அது பெரிய தொந்தரவா இருக்கணும். உன் கூட நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் கூட்டிட்டு போ. இந்தா. ஹலோ. எஸ் மேடம். டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் them. நம்ம ஆக்ஷன் எடுத்து எந்த பிரயோஜனம் இல்ல மேடம். Why? நம்ம அரெஸ்ட் பண்ணி அவனை கோர்ட்டு கூட்டு போவோம். அவன் ஜட்ஜுக்கிட்டே கேட்பான், யுவர் ஆனர், உங்க அப்பா உங்களை நல்லா வளர்த்ததுனால தானே இப்போ நீங்க ஜட்ஜ் ஆனீங்க. நல்லா வளர்த்ததுனால தானே ஜட்ஜு போலீஸ் வக்கீல்னு ஆயிருக்கீங்க. அப்படியே இந்த பாட்டை பாடுவான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதிலே. அந்த பாட்டை பாடிக்கிட்டே சொல்லுவான், என்னை வளர்த்தது கவர்மெண்ட், நான் இப்படி பொறுக்கி ஆனது இந்த கவர்மெண்ட் என்னை வளர்த்ததுனால தான். அதுக்கு கவர்மெண்ட்டை தண்டிங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டே அவனை விட்டுரும். அது மட்டும் இல்ல மேடம், அது அவர் வீட்ல இருந்து தானே குடிக்கிறாரு. நிறுத்துங்க. சொந்த வீட்லயே இருந்தாலும் குடிச்சிட்டு பார்ட்டி பண்றதுக்கு கவர்மெண்ட்க்கு 10,000 ரூபாய் கட்டணும். ஒரு நபர் சட்டப்படி வீட்ல எவ்வளவு மதுபானம் வச்சிருக்கலாம்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா இது டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் them. வேலாயுதம், என்ன மேடம்? கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாயை ஃபைனா கட்டிடுங்க. எஸ் மேடம். நீ அவனை கஸ்டடியில் எடுக்கறியா இல்ல உன் மேல நான் ஆக்ஷன் எடுக்கவா? வேணாம். அந்த 10,000 கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா ப்ராப்ளம் சால்வ். அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த 2 பேரையும் இப்பவே அரெஸ்ட் பண்றேன். டேய், யாரா அது? சார், நீங்க என்ன இந்த நேரத்துல நான் குடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்தீங்களா? நீங்க வர வேண்டாம், 2 பசங்களை அனுப்புனா போதும். அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே சார். இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி 2 பசங்க பிறந்து அது உங்ககிட்ட கொடுத்து அந்த 2 பேரை சொன்னேன். இவனுங்களா? எதுக்கு? மேடத்துக்கிட்ட இருந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், தொப்பியை கலட்டிடுவாங்க போல இருக்கு. கூட்டிட்டு போங்க. ஆனா ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ் புத்தியை காமிச்சிடக்கூடாதாமா? என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரூட் ஃபலூடா ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து காலையில கொண்டு வந்து விட்டுறேன். கண்டிப்பா. டேய், போயிட்டு வாங்கடா. நான் போக மாட்டேன். நான் ஜீப்ல ஃப்ரண்ட் சீட்ல தான் உட்காருவேன். நான் நடந்து போறேன். சரிடா, நீங்க போயிட்டு வாங்க. இந்த குடி. தேங்க்ஸ். இதையும் பிடிச்சுக்க. இந்த அதுக்கப்புறம் இதையும் குடி. குட் நைட். குடி கடின்ட்டு சரியான பிச்சைக்கார பசங்க. கொசு கடி சமாளிக்க இது போதும்.
நீங்க எல்லாம் ஆர்டிஓ வீட்டு முன்னாடி நின்னு தான் குடிப்பீங்களாடா? சொல்றா. உங்களை கூட்டிட்டு வரணும்னா ஜீப்போட ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சு தான் கூட்டிட்டு வரணுமா? சார் எங்க மேல கை வைக்க மாட்டீங்கன்னு சர்க்கார் கிட்ட சொன்னீங்க. ஆமாமா, நான் கை வைக்க மாட்டேன். உங்களை அடிச்சு பல்ல உடைச்சு உங்க 2 பேரையும் உரிச்சு உப்பு கண்ண போடல. 306 சார். 307 309 கெட் ரெடி. இவனுக்கு 2 பேரையும் குனிய வச்சு உள்ள இருக்கிற குடலை அப்படியே உருவி எடுங்க. இவங்க குடிச்ச தாய்ப்பால கக்குற அளவுக்கு அடிக்கிற தைரியம் யாருக்கு உனக்கு இருந்துச்சுன்னா என் முன்னாடி காட்டுற பார்க்கலாம். இது சாரோட பசங்கடா, என்னோட ரத்தம். அவங்கள வெளியே விடுறா, கொன்னுடுவா பாத்துக்கோ. வாடா போங்க, ஜீப்போட ஃப்ரண்ட் சீட்ல உட்காருங்க. அப்புறம் என்ன விசேஷம்? ஊர்ல மழை எல்லாம் பெஞ்சதா? போட சார் நாங்க என்ன பண்ணோம்? போய் பேன் பாருங்க. பதினோரு மணிக்கு தானே ஃபங்க்ஷன் சொன்னீங்க? ஆமா மேடம். மேடம் இப்பவே டைம் ஆயிடுச்சு மேடம். இது ஒரு ஃபைல் தானே இருக்கு, அதையும் பார்த்துட்டு போலாம். என்னடா 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 நினைச்சிட்டு இருக்க? நான் எதுவும் நினைக்கலையே. நீ ஒண்ணும் நினைக்கலையா? இல்ல. ஒரே அடியில சுருண்டு விழுந்து செத்து போயிருவ. பாக்குறியா நீ? ஜெயில நான் யாரும் தெரியும்ல. வேலாயுதம் மேடம் எங்கடா போற? கேள்விக்கு பதில சொல்லிட்டு போ. உங்களுக்கு தெரியுமா, அங்க இருக்கிற வீடு என் அப்பா எனக்காக உருவாக்குன சொத்து. இது ஒண்ணு இந்த மென்டலுங்க இருக்கிற ஆபீஸ் கிடையாது. என்னடா RBO. ஆர்பிஓ உங்க ஒப்பனாவது. இது யாருன்னு உனக்கு தெரியும்ல. எங்க அப்பா அது. உங்க அப்பா? இல்ல, இல்ல, உங்க அப்பா. என்னோட அப்பா. ஆமா. இவங்க கிட்ட 10 பைசா வாடகை வாங்குறேனா? வாயில என்ன வாழைப்பழத்தை வச்சிட்டு இருக்க? வாடகை வாங்குறேனா? வேலாயுதம் போங்க. எங்கேயும் போக. மன்னிச்சிருங்க, கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததுனால இவங்க 2 பேரும் பேசுற பாஷையை என்னால புரிஞ்சுக்க முடியல, அவ்வளவுதான். நான் என்னைக்காவது இவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசி பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதுக்குடா என்ன படுத்துறீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீ எதுவும் பண்ணலையா? ஏன் வீட்டுல நான் குளிக்கிறேன்னா கூட உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? நான் இங்க பாட்டு பாடக்கூடாது, தண்ணி அடிக்க கூடாது, சில்லி சிக்கன், ஸ்காட்ச், விஸ்கி எல்லாம் உன்கிட்ட கேட்கல. குளிக்க தண்ணி அது இந்த பரதேசியால கொடுக்க முடியாதா? அது கரண்ட்ல, அதான் நாங்க மோட்டர் ஆன் பண்ணல. கரண்ட் மோட்டர் எல்லாம் வச்சுதான் காட்டுல இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல. இங்க கிணறு இருக்கா? இருக்கு. வாளி இருக்குல்ல? இருக்கு. பக்கெட் இருக்குல்ல? இருக்கு. கிணத்துல எண்ணெயா இருக்கு, தண்ணி தானே இருக்கு. ஆமா. மேல டேங்க் இருக்குல்ல? ஆமா. அப்போ மொண்டு ஊத்துறா. இல்லனா வேணா விடு. ஆர்டிஓ ரூம்ல குளிக்க முடியுதானே நான் போய் பாக்குறேன். ஐயோ வேணாம் சார், வேண்டாம். சாருக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் குளிக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு நான் பண்றேன். அப்ப வாடா. உண்மையை சொல்லட்டுமா சார், கலக்கிட்டீங்க. என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல ஒரு ஆர்டிஓ இந்த அளவுக்கு அவமானப்படுறத முதல் தடவையா பாக்குறேன் சார். நீங்க இந்த மாதிரி 4 பெர்ஃபார்மன்ஸ் போட்டீங்கன்னா அவங்க பிளாட் சார். பாத்துட்டு நிக்காம சோப்பு போடுறேன் சார். ஓ, ஜெயில இருந்தீங்கன்னு சும்மா வேணா சொல்லிக்கலாம். ஆனா உங்க உடம்பு என்ன ஷைனிங்கா இருக்கு சார். நீங்க இப்ப பண்ண மாதிரியே அவங்க முன்னாடி வச்சு என்ன நீங்க கடுமையா தாக்கலாம் சார். அவங்கள இங்க இருந்து வெளியே அனுப்பணும்னு எனக்கும் ஒரு பக்கம் என்ன இருக்கதான் சார் செய்யுது. எல்லாருமே உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க தயாரா தான் சார் இருக்காங்க. ஆனா இந்த பூதம் தான் எதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சார் வந்தாரு, வேலாயுதா அப்படின்னு சத்தம் போட கூட மாட்டாரு. அந்த சாருக்காக நான் எல்லார்கிட்டயும் எவ்வளவு காசு வாங்கியிருக்க தெரியுமா? என் வீட்டுல 2வது மாடி கட்டட வேலை நடக்கும் போதுதான் இந்த அவதாரமே இங்க வந்துச்சு. அதோட என் வீட்டு வேலை நின்னு போச்சு சார். வந்ததுல இருந்து தர்தமே புடிச்சு போச்சு சார். மாடு மேய்க்கிற நாய் மாதிரி புள்ளிய திங்காத, மாட்டையும் அது திங்க விடாது. சார் தெரியுமா உங்களுக்கு, வாளையார் செக் போஸ்ட்ல எனக்கு வேலை கிடைச்சது. அப்படிப்பட்ட தங்கமான வேலையை விட்டுட்டு நான் எதுக்காக இங்க வந்த கேளுங்க. ஏன் வந்த? இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு பயந்துதான். எனக்கு பெரிய ஆசைலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 4-5 பங்களா, 1-2 எஸ்டேட். அவளை இங்க இருந்து வெளியே அனுப்பாம அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ உங்க யாருக்கும் அவளை பிடிக்காதா? அட, உங்களை விட மோசமான நிலைமையில நாங்க இருக்கோம் சார். சார், நாம 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா எப்படி இருக்க சொல்லுங்க? வலது கை சாப்பிடுறது இடது கைக்கு தெரியக்கூடாது. வேணா இடது கையில சாப்பிடு. அதான் சார், நான் ஒரு பழமொழிக்கு சொன்னேன். உங்களுக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு, கையில கிடைச்சா அது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்கற பழக்கம் இருக்கு. இந்த ஜந்து இங்க இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது சார். கையிலேயே நெய்யை வச்சுக்கிட்டு நீங்க தேவையில்லாம வெண்ணையை தேட அலையணுமா சொல்லுங்க? வேண்டாம். அதோ அங்க பாருங்க.
அது தேக்க மரம் தானே. நீங்க ஊரு சொன்னா மட்டும் போதும் சார். ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாம அந்த மரத்தை வெட்டுற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் சார். சொந்த வீட்டுல திருடுறதா சரி வராது. சரியா இருக்கும் சார். இப்பவே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையுமே ஃபைனா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. மனசுக்கு நிம்மதியா ஒரு பெகு கூட போட முடியலன்னு நீங்க தானே இப்ப என்கிட்ட சொன்னீங்க சார். நாம பாக்கெட்ல கட்டு கட்டா பணம் வச்சிருந்தா அதோட மரியாதையா தனிதான் சார். நீங்களே கண்ண மூடி கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். இந்த தாமஸோட திறமைய பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது தேக்கு மரம் திருடு போயிடுச்சுன்னா சந்தேகமே வேண்டாம், அதை திருடுறது தாமஸ் தான். மரம் திருடுறதுல எக்ஸ்பர்ட். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். யோ, வெட்டும் போது சத்தம் வராம வெட்ட சொல்லியா? ஆட வெட்டுறது மரத்துக்கே தெரியாதுப்பா. சொன்னது காதுல வந்துச்சுல. இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணுமா சார்? இங்க இப்படி ஒரு மரம் இருந்துச்சுன்ற விஷயமே யாருக்குமே தெரியாது. வேலாயுதம், ஐயோ ஆர்டிஓ கூப்பிடுறாங்க. வேலாயுதம், இந்த பூத ராத்திரில தூங்காதா? இல்ல அவங்களுக்கு யானையோட காது இல்ல. வேலாயுதம், தோ வந்துட்டேன். மேடம், என்னங்க சத்தம்? ஒண்ணுல மேடம், அது ஏதாவது மிருகத்தோட சத்தமா இருக்கும். அதெல்லாம் இல்ல, வேற ஏதோ மாதிரி சத்தம் கேக்குது. அது இந்த காத்துல மரம்லாம் அசையும் போது அதுங்க இடிச்சுக்க இல்லையா, அதெல்லாம் சத்தம். டார்ச் கூட நான் போய் பாக்குறேன். இல்ல இந்த கொலைக்காரங்க திருட்டு பசங்க இவங்களா இருக்கிற ஊர் இந்த நேரத்துல. நாலு கதவுக்கு மரம் தேரும் நினைச்சேன். வேலாயுதம், வந்துட்டேன் மேடம். ஆதிவா வராங்க, ஆதிவா வராங்க. ஏன் சத்தம் போடுற? இல்ல இல்ல, ஏதாவது பூச்சி போட்டு மிருகங்கள் இருந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆயுதமும் இல்லையே. பாம்பே, ஆதிவா வராங்க. ஏன்னா ஆதிவா வராங்க, ஓடிடுங்க ஓடிடுங்க. யாரோ தேக்கு மரத்தை திருட பாத்துருக்காங்களே. கவர்மெண்டோட தேக்கு மரத்தை திருடுற அளவுக்கு யாருக்கு அங்க தைரியம் இருக்க? ஏதாவது மரக்கொத்தி வந்து கொத்தி இருக்கோம் மேடம். அது சரி, மரங்கொத்தி ரம்பம் கோடாலி ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் மரத்தெல்லாம் கொத்த போகுமா? இல்ல மேடம், அது லுக் மிஸ்டர் நம்பியார், நீங்க ஸ்ரீமங்கலத்தோட ரிசீவரா இருக்கும்போது கடந்த 3 வருஷத்துக்கான ரிப்போர்ட்டை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். மேடம், எல்லா கணக்குகளும் ஒவ்வொரு வருஷமும் நான் கோர்ட்டுக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துட்டு இருக்கேன். அதே கோர்ட் தானே உங்க மேல நம்பிக்கை இல்லாததுனால ரிசீவரை மாத்தி என்ன இங்க போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்காங்க. நான் சார்ஜ் எடுக்கும் போது பழைய கணக்கோட அனாமலிஸ் இவர் கொடுத்திருக்காரு. நவ் திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் ஒன் சார். மூணார்ல ஸ்ரீமங்கலம் பிளான்டேஷனோட நல்ல போர்ஷன் அப்ராக்சிமேட்லி 100 ஏக்கர் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு சார். மேடம், ஸ்ரீமங்கலத்தோட உண்மையான உரிமையாளர் முகுந்தனுக்கு தெரியாமலோ சொல்லாமலையோ நான் எந்த டிரான்சாக்ஷனும் நடத்தல. யூ கேன் ஆஸ்க் ஹிம். Who is this முகுந்தன் மேனன்? அவருக்கு எப்ப கவர்மெண்ட் சொத்து கைமாறுச்சு? சொத்து கைமாறாம அவர் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்? Anyhow, the files are with me. கண்ணுக்கு தெரியாம ஏதோ தப்பு நடந்திருக்கு. You will be answerable for that. இவ்வளவு நாளா அவன் கூட கௌரவமா தான் இருந்திருக்கேன். ஆனா இப்ப வர வர 4 பாட்டில் திருட வேண்டியதாகி போச்சு. இங்க பாரு சர்க்காரு, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்படி ஒரு கேவலமான திருட்ட என் வாழ்க்கையில நான் பண்ணது கிடையாது. நான் ஒரு கௌரவ திருடன். நான் போல அவனை அனுப்பு. சும்மா பேசிக்கிட்டு இருக்காம போய் எடுத்துட்டு வாடா. சர்க்காரு, இந்த சாராய மூலிகை போட்டு காய்ச்சனது வேணுமா, பேட்டரி போட்டது வேணுமா, நவதானியம் போட்டது? எதா இருந்தாலும் சரக்குன்னு வந்தா அது மனுஷனை சந்தோஷப்படுத்துற ஒரு தீர்த்தம்னே டெல்லியில பிரசாந்த் சொல்லியிருக்காரு. வெயிலோடு விளையாடி மலையோடு உறவாடி. சர்க்காரு, உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் முன்ன மாதிரி திருட முடியாதுன்னு தான் நான் நினைச்சேன். இந்த கம்பி போதுமா? இப்போதைக்கு நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு இத்தனை கம்பிங்க போதும். கம்பியை வச்சு எப்படி கஷ்டத்தை தீப்ப? டேய், என் வீட்ல இருந்து ஒரு செங்கல் கூட எடுக்க உரிமை இல்லைன்னு தானே என்கிட்ட அவ சொன்னா. பரதேசி, அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கம்பியை வச்சு என்ன பண்ண போற? நீயே பாரு. ஓ, ஷாக் வைக்க போறியா? வேடிக்கை பார்க்காம மேல ஏறாடி. கொஞ்சமா குனிய. ஏடா பண்ணிட்டு இருக்க? நீ தானே மேல ஏற சொன்ன. ஏன் மேல இல்ல, தென்னை மரத்து மேல. ஏன்டா அப்படி பாக்குற? தென்னை மரம் ஏறது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லையா? தென்னை மரத்துல கல் எடுக்க தான் ஏறி இருக்கேன். இந்த மரத்துக்கு மேலையும் கல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே ஏறு. புடிடா இத. ஏறாடே. சாராயம் வித் டெண்டர் கோகனட். நல்ல சூப்பர் காம்பினேஷன்.
சார் ஆர்டிஓ இன்னும் தூங்கல. அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் என்னது? இல்ல இது வேறனா 2 பாட்டில் தரேன், ஆடியோக்கு எடுத்துட்டு போய் கொடு, நல்லா தூக்கம் வரும். டேய், அந்த டேக்கு மேட்டர் ஆரம்பிச்சு வச்சது நீதானே? நீ வேணும்னு தானே என்ன அதுல கோத்து விட்ட? ஐயோ சார், இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல தெரியுமா? அவங்க இதெல்லாம் கேட்கலான்னு சட்டமே இருக்கு. எல்லாரும் புனிதவன் ஆயிட்டாங்க. புனிதவானா? அது புனிதவன்னா நல்லவன்கள் ஆயிட்டாங்களா? எனக்கு அப்பவே தெரியும் ஏதாவது பிரச்சனை வரும்னு. சரி, அதெல்லாம் விட கொஞ்சம் போடுறியா? என்னப்பா நீ நல்ல சரக்கு எதுக்கு தூக்கி போடாம? தூக்கி போடணும். ஒரு பெக்கு போடுறியான்னு கேட்டேன். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிப்பா. நாங்களும் இவர்கிட்ட எம்ப்ளாயி தான். அது இல்ல, குடிச்சா ஸ்மெல் வந்துரும். அது ஆர்டிஓக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? இத குடிச்சிட்டு ஆடியோக்கு என்ன போய் உம்மாவா கொடுக்க போற? நீங்க கட்டாயப்படுத்தினா ஒரு வாட்டினா ஓகே. என்ன முத்தம் கொடுக்கறதா? இல்ல இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற அமிர்தத்தை நாக்கு நனையற அளவுக்கு லேசா குடிச்சிக்கிறேன்னு சொன்னேன். மிக்சிங் வேண்டாம், நீ குடி. அவ்வளவுதான். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்க முடியல. வெறும் 10 ரூபாய் சார், அதே என்னால சம்பாதிக்க முடியல தெரியுமா? சம்பளம் இல்லாம தான் என் குடும்பமே ஓடிட்டு இருக்கு. சம்பளம் இல்லையா? இன்னொரு பெக்க ஊத்துறா. தடுத்துக்கிட்டே இருந்தா எப்படிதான் வாழ்க்கையில முன்னேறி போறதா? தடுக்கிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல இதை தொட்டுக்க. அது லஞ்சம் வாங்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப தப்பு இல்ல. நீ நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க, அதான் உனக்கு தெரிஞ்சிருக்கு. மகாபாரதத்துல இருக்க யுத்தத்துல கூட லஞ்சம் இருக்கு தெரியுமா? கர்ண கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிட்டு தானே அந்த கர்ணனையே கொன்னாங்க. இன்னொரு குடுறா. இதெல்லாம் அந்த பூதத்துக்கு சொன்னா எதுவுமே புரியாது சார். என்னால அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சம்பளம் பத்தவே பத்தாது. லஞ்சம் வாங்கினாதான் குடும்பம் நடத்த முடியும். உண்மைதானே? ஊத்தி இன்னொரு அது நீ குடும்பத்தோட நல்லா இருக்கிறதுக்கு நான் வழி பண்ணி தந்தா எப்படி? நீ என்ன பத்தி நல்ல ரிப்போர்ட்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரணும். முடியுமா? அதுக்கு என்ன யாருன்னு நினைச்சீங்க? சும்மா போய் சொல்லாத. போய் சொல்றேனா நானா? பார்க்கலாம். என்ன பத்தி அவங்க கிட்ட இருந்து நல்ல ரிப்போர்ட் எழுதி வாங்கினா, அதோ அங்க பாரு, அந்த 6 ஏக்கர்ல இருக்கிற தென்னந்தோப்பை நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். 6 ஏக்கர் தென்னந்தோப்பா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போயிட்டு காலையில வா, எனக்கு ஃபைல் செக் பண்ண வேண்டியிருக்கு. ஒருத்தவங்க இங்க பேச சொல்லி வந்திருக்க, நீங்க பாட்டு கதவை சாத்துறீங்க. நானும் நிறைய ஃபைல்லாம் பார்த்துருக்கேன். கலெக்டரோட பழைய ரெக்கார்ட் ரூம்ல இருக்கு. கட்டு நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அங்கேயே இந்த வேலாயுதம் வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன மீச வச்ச ஆம்பளைக்கு முன்னாடி குரல வசதி பேசுற? பாரு, ஆர்டிஓங்கிறதால உனக்கு ஒன்னும் புதுசா 2 கொம்பு ஒன்னும் முளைக்கல. எந்த முட்டா பையன் நினைச்சாலும் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண முடியும் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல. ஆனா நீ எவ்வளவு நினைச்சாலும் உன்னால ஒரு பியூனா ஆக முடியாது. முடியுமா? நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். ஷட் அப். கதவை திறடி. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எனக்கு ஆளுங்களா தெரியும். நான் அப்படியே சும்மா விட முடியாது. இடியட். ஏய், என்னை பத்தி என்னடி நினைச்ச? எனக்கு சொந்தமா 6 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குடி. இல்ல, இனிமே வரும். அந்த சார் யாரும் தெரியும் உனக்கு? அவன் கோடீஸ்வரன். அவன் விரல சுண்டுனாலே நீ காலி ஆயிடுவ. ஒரே ஒரு பாட்டில் சைஸ் தாண்டி நீ இருக்க. அதனால இந்த விளையாடுற வேலையெல்லாம் விட்டுட்டு மரியாதையா அவனுக்கு சாதகமா ரிப்போர்ட் எழுதுறதுதான் உனக்கு நல்லதுடி. இதை யார் சொல்றா தெரியுமா? வேலாயுத சொல்றான். என்னடி பாக்குற? என்ன அப்படியே முறைச்சு என்ன பயம்புறுத்துறியா? கொஞ்ச நாளாவே சொல்லணும் நினைச்சிட்டு இருக்கேன். பெரிய டிசிப்ளின் ஆபீசரு. ஏண்டி, இந்த உலகத்துல லஞ்சம் வாங்காம யாராவது இருக்காங்களா சொல்லு? உன் கூட இருக்கிறவங்கள நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பாரு, இங்க இருக்கிற நான் கூட லஞ்சம் வாங்கி தாண்டி அந்த வீட்டையே கட்டினேன். பணம் என்ன வேணாலும் பண்ணும். உனக்கு வேணும்னா சொல்லு, நான் எண்ணி வாங்கி தரேன். நல்லவன் மாதிரி வேஷம் போடுறத இன்னையோட நீ நிறுத்துற. அதனால நாளைக்கு காலையில ரிப்போர்ட்டை எழுதி மரியாதையா கையெழுத்து போட்டுற. அடுத்த நாளே என் தென்னந்தோப்புக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். ஞாபகம் வச்சுக்க. மேடம், கேம்ப் ஆஃபீஸில் தங்குறது தான் பெரிய பிரச்சனையே. ஆமாம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கூட வரலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வேலை தானே படுத்துருக்கிறது.
ஐயோ, அடுத்த மாசம் ஆர்டிஓ டூர் ப்ரோக்ராம கலெக்டருக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல, அதான பார்த்தேன். நான் அரை மணி நேரம் லேட் ஆகுதா எதுவுமே நடக்காது. ஓ, ஸ்டாக் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் இன்னும் எடுக்கலையா? சீக்கிரமா எடுங்க சார். எங்க போற? மேடம் கிட்ட கொடுக்க. மேடம் கிட்ட நான் கொடுக்குறேன், அதுதான் நான் இருக்கேன். நீ போய் டைப் பண்ணு. குட் மார்னிங் மேடம். வேலாயுதம். எஸ் மேடம். இப்போ போஸ்ட் பண்ணிடுறேன் மேடம். இது எனக்கு தானா? வேலாயுதம் சஸ்பெண்டட் வித் மேடம். ஹலோ. அம்மாடி, நான் கால் பண்ணது அம்மாவுக்கு சின்னதா ஒரு... என்னாச்சுப்பா? ஏய், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் டாக்டரை வர சொல்லியிருக்கேன். நான் உடனே கிளம்புறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா. நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லாதீங்கப்பா. இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் 2 மாசம் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. ஐயோ வேண்டாப்பா, நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. நான் கிளம்பி வரேன், வைங்க. காரை ரெடி பண்ணுங்க. சாரி மேடம், நானே போறேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? போயிட்டு நீங்க நாளைக்கு வாங்க. ராஜேந்திரா, வண்டி எடு. மேடம்க்கு 12 மணிக்கு தானே ப்ரோக்ராம். 12 மணிக்கா 1 மணிக்கா நீ தான் சொல்லணுமாடா? மேடமோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு மேடம் எந்த ரிப்போர்ட்டையும் வாங்க மாட்டாங்க. ரெவன்யூ ரெக்கவரி மத்த விஷயம் எல்லாமே அப்புறமா தான். எல்லாரும் போங்க, இங்க இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போங்க. ஒரு பிரோஜனமும் இங்க இருக்கிறதுல. சொன்னது புரியலையா? ராஜப்பா, மேடமோட பொட்டி எடு. புருஷோத்தமா, நாளைக்கு வா. பொட்டிய குறா, அதுதான் நான் இருக்கேன்ல. மேடம், மேடம், உங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது மேடம். நான் இருக்கேன் மேடம். மேடம், தயவு செஞ்சு சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுங்க மேடம். பேனா கூட இருக்கு, தயவு செஞ்சு ஒரு சைன் மேடம். மேடம், ஏய், இங்க வா. என்னடா உன் மேடம் கூட நீ போலையா? மேடமோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்கு போறாங்க. 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க. எத்தனை நாள் கழிச்சு வருவாங்க? 2, 3, அப்படி இல்லைன்னா 6. வேற ஏதாவது ஆச்சுன்னா மாச கணக்கு ஆகும். டேய் போட்டே சர்க்கார், மரம் வெட்டுறவங்கள கூப்பிடுறா. தோப்புல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்ட சொல்லு. ஐயோ, மரத்தை வெட்ட வேலை போயிடுவோம். நாங்க பட்னி ஆயிடுவோமே. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு மதிப்பு எவ்வளவுன்னு சொன்ன? செம்பு, பாத்திரம், பித்தளை எல்லாத்தையும் வித்தா ஒரு 4 லட்சம் ரூபா வரும். குமார், என்ன? கடப்பாறையை எடுத்துட்டு வாடா. இப்பவே செவுத்த உடைச்சு எல்லாத்தையும் கழட்டு. அட கடவுளே, சஸ்பென்ஷன்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிடுவோம் போல இருக்கே. கடவுளே. ஆஹா, இப்போ நார்மல் ஆகிட்டாங்களே. நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நான் பதட்டம் ஆகிட்டேன். இந்த மருந்தையே கண்டினியூ பண்ணுங்க. ஒரு ஹோம் நர்ஸ் வைக்கிறது நல்லது. வேற எதுக்கும் இல்லை, மருந்து கரெக்டான டைமில் கொடுக்கறதுக்கு. இப்போவே பிபி, கொலஸ்ட்ரால், சுகரெல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். வாங்க, வரேன். அப்பா, என் கோட்ரஸ்க்கு வீடு மாத்திரலாம் நான் உங்ககிட்ட இவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். அம்மா, பிள்ளைங்களோட படிப்பு விஷயம். அங்க வேற நல்ல காலேஜ் இருக்கு, அட்மிஷன் தானே வாங்கணும். யோசிக்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடமோட அப்பா தானே? மேடமோட அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் போது தெரியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் வராதுன்னு. இந்தாங்க பிரசாதம். உடம்பு சரியாதவங்க வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வந்தா நல்லா இருக்காது இல்ல? அதனால ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். ராஜேந்திரா, இதை சார் கிட்ட கூட. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு நல்லாவே தெரியும், நல்லவங்களுக்கு கடவுள் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாரு. இருந்தாலும் நாம உடம்ப நல்லா பாத்துக்கணும். மூலிகை சாப்பாடா சாப்பிடுங்க. மேடம் கிட்ட ஒரு நிமிஷம். மேடம், 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 என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்க எனக்கு மேடம் தான். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க வரீங்கன்னு தெரிஞ்சு அந்த ரவுடிங்க, திருட்டு பசங்க, குடிகாரனுங்க, அந்த சாரு கூடவே 2 பேர் இருக்கானுங்க இல்லையா, அங்க இருக்கிற தேக்க மரத்தெல்லாம் வெட்டுறானுங்க. வீட்டை உடைக்க நிறைய பேரை ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க. மேடம் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொன்ன உடனே என்ன கண்ட மெனிக்கு திட்டினானுங்க. அது மட்டும் இல்ல, நெஞ்சில எட்டி உதச்சானுங்க தெரியுமா? அங்க இருந்து ஏதாவது திருட்டு போச்சுன்னா கவர்மெண்ட் உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அப்புறம் நீங்க என்ன கேட்பீங்க?
இதுக்கு முன்னாடியே தேக்கு மரத்தை திருட முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆர்டிஓ அன்னைக்கே ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் a last and final warning for you. என்னது? இதுக்கப்புறமும் நடந்த நடவடிக்கை எடுப்பேன். கேட்டுக்கிட்டல? Go ahead. சார் சார் நல்ல வேலையா உடனே உங்ககிட்ட வந்து நான் இன்ஃபர்மேஷனா சொன்னேன். இல்லனா அவ வாங்கின திட்டு எல்லாத்தையுமே இப்ப நீங்க வாங்கி இருக்கணும். நீங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. மேடம் இது கடவுளே. அங்கிள் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? இவனுக்கு என்னாச்சு? இல்ல அது என்னத்த சொல்றது, நடு ரோட்ல வச்சு அடி வாங்கியிருக்கான், அவ்வளவுதான். அடிச்சானுங்களா? யாரு? அடிச்சவனை கொன்னுட்டு வந்திருந்தா 2 கையால நான் அவனுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பேன். ஜாமீன்ல அவனை நான் பூ மாதிரி வெளியே எடுத்திருப்பேன். ஆனா இவன் யார் அவன் அடிச்சது? கரீம்பாய். எதுக்கு அடிச்சான்னு சொல்லு. அது அப்பாவை பத்தி தப்பா பேசினா கேட்டுட்டு சும்மா இருப்பேனா? ஒருத்தனை அடிக்கிறதுக்கு உடம்புல பலம் இருக்கணும், தைரியம் வேணும், பேசுறவன் நாக்க வெட்டணும். அது பண்ண முடியலன்னா கேட்டும் கேட்காம தலை குனிஞ்சு வந்துடணும். கரீம்பாய், நீ எங்கடா போற? அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இதுதான் பிரச்சனை. உன்கிட்ட சொல்ல வேண்டாம் நிறைய தடவை யோசிச்சேன். தம்பி, நீ முரளி மாதிரி கிடையாது. என் கைகளில் தான் உன்னை நான் வளர்த்தேன். உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா இனி அவன் எதையும் பேச மாட்டான். அவனை இந்த முகுந்தன் பார்த்துப்பான். உட்காருங்க உட்காருங்க. யாரும் எழுந்து மரியாதை தர வேணா, உட்காருங்க. குடிச்சு முடிச்சிட்டு போக மாட்டீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போடா. சும்மா இருந்திருக்கலாம். என்ன இருக்கு? தென்னங்கல்லு பனங்கல்லு ஈச்ச மரம் இல்லையா? என்னது? அதை மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்க? அதுலயும் கல்ல இறக்க வேண்டியதானே நீ? சரி, சாப்பிட என்ன இருக்கு? கறி இருக்கு, மீன் இருக்கு. கல்லு கடையில மசாலா தோசை கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன கறி? மட்டன். மட்டன் என்ன பண்ணுது? மட்டன் எதுவும் பண்ணல, நாங்க தான் பண்ணோம். அப்படியா? மட்டன் சுக்கா இருக்கா? சுக்கா இல்ல, மட்டன் சப்பாஸ் இருக்கு. மட்டன் சப்பாவா? அது என்னது? மட்டன் சப்பாத்தி. மீன் இருக்கா? இருக்கு. நெய் மீன் இருக்கா? இருக்கு. நெத்தலி மீன் இருக்கு. வஞ்சர மீன் இருக்கா? வஞ்சர இல்ல. வஞ்சர மீன் இல்லாம என்னையா கடை வச்சிருக்கீங்க? சிக்கன் இருக்கா? இருக்கு. சிக்கன் என்ன பண்ணீங்க? சட்டில போட்டு மிளகு பொடி போட்டு வறுப்போம். சட்டில மிளகா போட்டு வறுக்காம வேற சிக்கன் 65 இருக்கா? 65 இல்ல, வேணா 5-6 பீஸ் ரெடி பண்றேன். 5-6 பீஸ் எல்லாம் பத்தாது. சுட்டக்கறி இருக்கா? இருக்குது. சொல்லு சொல்லு. 3 சுட்டக்கறி. 3 சுட்டக்கறி. என்னையா அது? சுட்டக்கறி கேட்டீங்கல்ல, அதான் கோழியை சுட்டுட்டாங்க. சர்க்கார் காப்பாத்துங்க. அட, நீ என்னடா ஜெயில தப்பிச்சிட்டியா? இல்ல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்ல, என் சுமதிக்காக தான் நான் ஜெயிலுக்கு போனேன். பலுக்க டைம் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. இன்னைக்குதான் கல்யாணம். நீ சர்க்காரோட ஆளுன்னு சொன்னியா? சொன்னேன். சர்க்காரோட பேரு சொன்னேன். சர்க்காரோட பேரு சொன்னதும் அவங்க அப்பா என்ன அடிச்சு விரட்டிட்டான். நீ கூப்பிட்டா அவ வருவாளா? வருவா. கண்டிப்பா கண்டிப்பா. உர்மீஸ், குமார், போலாம். நம்ம அந்த சுட்டக்கறிய வந்து பாத்துக்கலாம். ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. இனிமேல நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அவங்களாச்சு உங்களாச்சு. அவ கூப்பிட்டா நீ வருவன் தானே சொன்ன. சும்மாருடா. நீ கூப்பிட்டா அவ வருவான்னு தானே சொன்ன. கூப்பிடுறா. வாடி. சுமதி வா.
நில்லுடி. நான் இவளை விரும்புறேன், அவன் என்ன விரும்புறான். போடாங்கிருந்து. ஏய் காதலிக்கிற ரெண்டு பேரும் ஒண்ணா வாழட்டுமே, அதான் நல்லது. ஏய் கூப்பிடுறா அவளை. சுமதி, நில்றா. ஏய் ரவுடிசம் பண்றியா? போலீஸ கூப்பிடுறான். என் பொண்ணை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். யாருக்கு யாரை கல்யாணம் பண்ணணும்னு சர்க்கார் முடிவு பண்ணுவான். பிடிக்காதவங்களுக்கு கட்டி வச்சுட்டு நாளைக்கு உன் பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அப்பன்ற பேர்ல அழுது என்ன பிரயோஜனம்? ஆசீர்வாதம் பண்ணனா இப்ப பண்ணு. டேய் கூப்பிடுறா. வாசுமதி, கல்யாணம் நடக்கலன்னு நினைச்சு யாரும் சாப்பிடாம போயிடாதீங்க. சாப்பாடு சாப்பிட்டு தான் எல்லாருமே போகணும். நாங்க வந்து சாப்பிட்டுக்கிறோம். சீக்கிரம் ஏறாடி. இங்க இப்ப நீங்க வாழ்த்துக்கள். சாட்சி எடுத்து போடுங்க. சூப்பர். இங்க தானே. ஃபர்ஸ்ட் நீ போட்டுற. இங்க நீயே கையெழுத்து போட. ஏன் நீ போட்டா என்ன? எனக்கு கை நாட்டு. ஐயோ வை. எங்க வைக்கணும்? இங்க கல்யாணம் முடிஞ்சது. சர்க்காரே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிருவோம். ரைட். ஓகே. மேடம் மேடம் என்னாச்சு? எங்க அங்கன எங்க? ஐயோ பாவம், பாம்புக்கு தெரியாதுல்ல ஆடியோ குளிக்கிறாங்கன்னு. சாரி 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 சாரி. எங்க எங்க எங்க? நீ எதுக்கு அங்க பாக்குற? இங்க பாடுறா. இங்க பார்த்த விஷயத்த வெளியே போய் மத்த பாம்பு கிட்ட சொன்ன. நான் யாருக்கிட்டயும் அந்த விஷயத்தையும் சொல்ல போறது இல்ல. பாப்பா வேலை ஆயுதம். யாரும் பார்க்கல, முழுசா கொடு. என்ன நீ அப்படி பார்க்காத. அங்க கொடுத்தா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது சார். கொஞ்சம் சும்மா இருக்கியா? பழைய ஆர்டிஓ ஆபீசர் இருக்கும்போது ஒரு லோடு மணல் பாசை வச்சு நீ எத்தனை லோட கடத்திருக்க? ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இப்போ டூப்ளிகேட் பாஸ் அடிக்கணும், டூப்ளிகேட் சீல ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் ஸ்டாஃப்க்கு பணம் கொடுக்கணும். புதுசா உனக்கு எதனா சொல்லணுமா? இருந்தாலும் என்னடா இருந்தாலும் ஆர்டிஓ குளிச்சிட்டு இப்ப வந்துருவாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா உன் லாரியும் போயிடும், என்னோட வேலையும் போயிடும். புரியுதா? அதான் வந்துட்டேன் மேடம். அதை கூப்பிட்டாங்க பாரு. மேடம். வேலாயுதம். எஸ் மேடம். எஸ் மேடம். நேத்து தானே அந்த பெட்டி கடைக்காரனுக்கு கொடுத்த கடைசி தேதி? ஆமா மேடம். அவர் அங்கிருந்து போற மாதிரியே தெரியல. அவருக்கு அரசியல் சப்போர்ட் இருக்கு. அப்போ நம்மளே அங்க நேர்ல போய் பார்க்கலாம். இந்தா ராஜேந்திரா, வண்டி எடு. பசங்களா வாங்க போய் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம். வாங்க. மேடம் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளிப்போ. அது காலையில குளியெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஒரே ஒரு டவுட், அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டு போங்களேன். அது பார்த்தேன் பார்த்தேன் பார்க்கல, அது உண்மையா இல்ல பார்த்தேன் பார்த்தேன் பார்க்கல? எது கரெக்ட் மேடம்? பார்த்தேன் பார்த்தேன் பார்க்கல, அதான். அது உனக்கு தெரியாது, உன்னை விட மேடமுக்கு தான் அதிகமா தெரியும். எது கரெக்ட் மேடம்? இப்போதான் கரெக்டா பாத்திருக்கீங்க. பார்க்கலாம். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க. பார்த்தேன் பார்த்தேன் சொல்றேன், அப்படி என்னதான் பார்த்த நீ? அதுதான். அத கண்டிப்பா பார்க்க முடியாது. அப்படிதானே மேடம்? நான் 10 பைசா லஞ்சம் வாங்கல, அந்த லாரிக்காரங்கிட்ட பேசவே இல்ல. அப்புறம் எப்படி இவன் பாப்பா? வண்டியில ஏறியா? வண்டி ஏறா. வேடிக்கை பாத்துக்கிட்டேன். இங்க பாரு, என்ன பத்தி நல்ல ரிப்போர்ட்டா சீக்கிரமா எழுதி கொடுத்தா பார்த்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கும். இல்லனா ஒரு மைக் செட்டை வாடகைக்கு எடுத்து நான் பார்த்த விஷயத்த ஊரு பூரா மைக் போட்டு சொல்லுவேன். நான் யாரும் தெரியும்ல. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவி, கண்களுக்கு சொந்தமில்லை. தேங்க்யூ. இந்த கடையை எங்க இருந்து இடிச்சுதான் ஆகணும். இது ஆர்டிஓவோட ஆர்டர். ஆர்டிஓ இல்ல, யார் வந்து சொன்னாலும் நான் என் கடையை இங்க இருந்து எடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு தான் காம்பன்சேஷன் கிடைக்குது இல்ல? இந்த கடையால ரோட் ஒர்க் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஜனங்க இந்த இடத்துல ரோட் போட சொல்லி போராட்டம் பண்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்ல? அத பத்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க இந்த கடையை மாத்தலன்னா நான் ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால அப்படியெல்லாம் சீக்கிரமா சொல்லி நீங்க இந்த இந்த கடையை அப்பாவிங்களை விரட்டாதீங்க மேடம். இதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சுதான் பாவம் அவர் குடும்பமே வாழுது. அதெல்லாம் உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கடையை ஒண்ணும் காலி பண்ண வேணாம். இப்படி ஏழைங்களோட கடையை அடிச்சு உடைச்சு நீங்க ஒண்ணு பண்ண தேவையில்ல. ஆனா ஒரு கட்டு பீடி கொடுங்க, ஒரு சோடாவும் தீப்பெட்டியும் கொடுங்க. பாத்தியா வியாபாரம் நடக்குது. இப்படி வியாபாரம் நடக்கிற கடையா நீங்க இடிக்க சொல்றீங்க?
இதெல்லாம் கேட்க நீ யாரு? நான் யாரா? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பெட்டி கடைக்கும் அசோசியேஷன் மெம்பர் நான் கிடையாது. ஆனா இந்த மாதிரி அநீதியும் அக்கிரமும் எங்க பார்த்தாலும் அது தட்டி கேட்கிற உரிமை இருக்கிற சாதாரண மக்கள் மாதிரி நானும் ஒரு குடிமகன். கூப்பிடு போலீஸ கூப்பிடு. போலீஸ் வரட்டும், இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவங்க அடிக்கட்டும். நியாய தர்மம் இங்க தோக்கட்டும். இதெல்லாம் தானே உங்களால பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணிட்டு ரோடு போட்டு நிம்மதியா நீங்க கார்ல போகணும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் விட மாட்டாங்க. போதும். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க மேடம். இது மாதிரி பெட்டி கடை இல்லாத இடமா பார்த்து கண்டுபிடிச்சு ரோடு போடுங்க. போடாம போங்க, என்ன வேணா பண்ணுங்க. இல்லனா கவர்மெண்ட் கிட்ட சொல்லி புது ரோடு போட சொல்லுங்க. மேடம், இப்ப பண்றது நல்லது இல்ல. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இந்த ஷாக் அடிக்கிற லட்டிலாம் கொண்டு வாங்கிட்டு தானே சார். எனக்கு ஷாக் அடிக்கிறதுக்கா? போயா. கடையை வேணும்னா நான் உடைக்கிறேன். என்ன பத்தி நல்ல ரிப்போர்ட்டா கொடுத்தா மட்டும் போதும். ஐயோ, அப்படி என்ன சர்க்காரு, பெட்டி கடைக்கு தாலி கட்டுறியா? தாலி இல்லடா, இது இந்த பெட்டி கடைக்கு தூக்கு கயிறு. தூக்கு கயிறா? நீ தானே இந்த கடைக்காக நியாயம் பேசுன? கேஸ்ல இருக்க கடையை ஆர்டிஓ உடைச்சு கிளியர் பண்ணிட்டா நாளைக்கு அவ கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதோட ஆர்டிஓட சீட்டு. நீ முன்னாடி பா. ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். நீங்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர், போல்டு, அது எனக்கு தெரியும். பட் திஸ் இஸ் டூ மச். சாதாரண பெட்டி கடை, அது பெட்டி கடையோ இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலோ, இதனால நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தா நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது? மே கம் இன் சார்? எஸ். ஒரு உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியாது சார். அதனாலதான் வந்தேன். நேத்து ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணிக்கு என் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்க. திறந்து பார்த்தா வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா நம்ம ஆர்டிஓ. சொல்ல விடுங்க, இவங்க அழுது என் கால்ல விழுந்துட்டாங்க. இது என் கௌரவத்துக்கான பிரச்சனை. போலீஸ் கிட்ட சொன்னா நிம்மதியே இல்லாம போயிடும். யாருக்கும் தெரியாம அந்த பெட்டி கடையை உடைச்சு தரீங்களான்னு கேட்டாங்க. பயன் இல்லாம எந்த ஒரு காரியமும் நான் செய்ய மாட்டேன். கடையை உடைச்சா அந்த ரிப்போர்ட்ல நல்லபடியா உன்னை பத்தி எழுதி தரேன்னு சொன்னதுனால நான் கடையை உடைச்சேன். சரி, இவ சொல்ற எல்லாமே பொய் சார். ஓ, அப்ப நீங்க பொய்ய சொல்வீங்களா? ஸ்டாப் இட். நான் என் 2 கண்ணால பார்த்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்றேன் சார். கதவு திறந்தா தரையில பாம்பு. எட்டி பார்த்தா எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் சந்தியா? நான் பாரு. கிடைச்சிருச்சா இல்லையா? ஏன், என்னாச்சு? ஆபீஸ்க்குள்ள பாம்பு. பாம்பா? மேடம் திறக்காதீங்க, ஆபீஸ்க்குள்ள பாம்பா? ஐயோ, அன்னைக்கு பாத்ரூம்ல ஆர்டிஓவை பார்த்தது நீ தானே? இப்பவா சேலை கட்டின ஆர்டிஓவை நான் காட்டுறேன். அங்க பாத்தியா? பாரு. இப்ப பாரு. அது சரி. அப்ப இதெல்லாம் வேணும்னே தான் பண்றானா? மேடத்துக்கு பாம்புனா பயம் இல்ல நினைச்சு அவங்கள கொன்னுடலாம்னு நினைக்காத. தள்ளி போங்க மேடம். ஒரு பாம்பா இருந்திருந்தா நானே போதும். இப்போ என்னடா வீடு மொத்தமா பாம்பு இருக்கு. சாமி, இது என்ன பாம்பு? ராஜநாகம். இல்ல சாமி. சங்கிலி விரியன். இல்ல சாமி. பனவிரியன். இல்ல சாமி. கட்டு விரியன். இல்ல சாமி. பொட்டி விரியன். இல்ல சாமி. போட்டா 10 நிமிஷத்துல பொட்டிதான். இது ஆர்டிஓ ஆபீஸா இல்ல ஸ்னேக் பார்க்கா? எல்லா பாம்பையும் புடிச்சிட்டு நீங்க உள்ள போங்க. டைம் ஆகுதுன்னு நீங்க பாட்டுக்கு உள்ள போயிடாதீங்க. பாம்புக்கு மேடம் ஐஏஎஸ் எல்லாம் தெரியாதுல்ல. டேய் சங்கு சர்க்கா, வா 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 வா. நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. நாங்க போய் மிச்சம் இருக்கிற பாம்பை பிடிக்கிறோம். சரியா? வேலைதான். போலீஸ கூப்பிடு. போன் ஆபீஸ்ல இருக்கு மேடம். உள்ள போய் கூப்பிடியா? எஸ் மேடம். எங்க மேடம்? உள்ள இருக்கு சார். உள்ள பாம்பு இருக்கு. இருங்க. கம் ஆன். வந்துட்டான்டா. ஆல்ட். விஷ பாம்பு தானே, நான் பாத்துக்கிறேன். கடைசி பாம்பையும் பிடிச்சிட்டேன் சார். கடைசி பாம்பு உனக்கு எப்படி தெரியும்? அத நீங்களே கேளுங்க சார். நீ என்ன பாம்பாட்டியா? பாம்பை பிடிக்கிற அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தா? அதை பிடிக்க சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு. பிடிக்க போலீஸ்க்கு சட்டம் இருக்குன்னு இப்பதான் சார் தெரியும். Shut up. சார், இது என் வீடு, என் தோட்டம். ஒரு பாம்பை பிடிக்க கூட எனக்கு அதிகாரம் இல்லையா? டேய், இது ரிசீவர் வச்சிருக்க இடம். இங்க இருக்கிற ஒரு செங்கலை கூட நீ தொடக்கூடாது. இங்க இருந்து ஒரு நாக்கு பூச்சி வெளியே போனா கூட அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இது நாக்கு பூச்சி இல்ல, விஷ பாம்பு. இதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாம்பை நீ பர்மிஷன் இல்லாம புடிச்ச. ஒரு நல்ல விஷயம் செய்யலாம்னு பார்த்தா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. சரி, பாம்பை பிடிக்கூடாது அவ்வளவுதானே? ஆடியோ வாச்சு பாம்பாச்சு. இதை நான் எடுத்து அங்கேயே கொண்டு போய் வச்சிடுறேன். கொத்தாத ரத்தம் சோமசிவா, எல்லா பாம்பையும் திறந்து விடு.
அவன் உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பொருளை எடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எடுத்த இடத்துல வைக்க சொல்லிட்டேன். எங்க? உங்க டேபிள் மேலதான். ஷட் அப். ஏன் அங்க வேணாமா? அலமாரில வைக்க சொல்லவா? யோ, எல்லாத்தையும் புடிச்சிட்டு இவங்க எல்லாரையும் வெளிய அனுப்பலனா உன் தொப்பியை தூக்கிடுவேன். புரியுதா? எஸ் மேடம். சார் கொஞ்சம் பிடிச்சி தரீங்களா? ஏதே இப்ப கொண்டு போய் உள்ள வச்சீங்களே. நீங்க சொன்னதுனாலதான் உள்ள வச்சேன். எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்க, டியூட்டிக்கு போகணும். நீங்க எப்பப்போ என்னெல்லாம் சொல்றீங்களோ அதை கேட்டு நடக்கிறதுக்கு நான் என்ன வேலைக்காரனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? பாம்பாட்டியா? ஐயோ, அது பாம்பாட்டி இல்ல, பாம்போட ஓனர்னு சொன்னேன். தொப்பிக்கு பிரச்சனை. இந்த தொப்பி போனா போட்டோம், நான் புதுசு வாங்கி தரேன். அதிகபட்சம் 5 ரூபாய். என் சொந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல் கூட தொடக்கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. ஒரு நாக்கு பூஜை பிடிக்கணும்னா கூட ஆடியோ பர்மிஷன் வேணும்னு நீங்க தானே சொன்னீங்க. என் சொந்த வீட்டுல ஒரு மரம் வெட்ட முடியல, ஒரு பாட்டு பாட முடியல, நிம்மதியா உட்காந்து ஒரு ஸ்மால் அடிக்க முடியல. இது ரிசீவரோட வீடு தானே, அவங்களுக்கு தானே இங்க முழு உரிமை இருக்கு. ஆடியோ வந்து சொல்லட்டும், அப்ப நான் பாம்பை பிடிக்கல. இல்ல பாம்பு. யோ போயா. சாரி மேடம், நீங்களே சொல்லிட்டா அவன் கொண்டு போயிடுவானா? எல்லாரும் வேலை பார்க்காம நிக்கிறாங்க. என்ன இதுக்கு தேவையில்லாம இங்க கூப்பிட்டாங்க? ஒரு பிரயோஜனமும் இல்லை. மிஸ்டர் முகுந்தன். எஸ். அந்த வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மிஸ்டர் முகுந்தன், அந்த பாம்பை எப்படியாவது புடிச்சு கொடுங்களேன். அதானே ஒரு பொண்ணோட மனசு தானே. ஐஜியா இருந்தாலும் கலெக்டரா இருந்தாலும் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாதா? மரியாதையா நானே அதை புடிச்சுக்கிட்டு இருந்தேன். போலீஸை கூப்பிட்டு, ராணுவத்தை கூப்பிட்டு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நீங்க என் வீட்டுக்கு ஆபீசரா வந்திருக்கிற ஒருத்தர். அப்போ மேடம்க்கு ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ண வேண்டியது என் கடமை இல்லையா? நான் பாத்துக்கிறேன். நீங்க பாக்குறத பார்த்தா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாம்பு பிடிக்கிறவனை கூப்பிட்டு வர வச்சு ஒரு பாம்புக்கு 500 ரூபாய், 4 பாம்புக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்து உள்ள விட்ட மாதிரில இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, இந்த வீட்டுல முன்னாடி பாம்பும் பத்திரகாளி தான் இருந்துச்சு. பாம்பு லேட்டா வந்திருக்கு, அவ்வளவுதான். அதாவது பத்திரகாளி. ஆடியோ நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் 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 போடி போ. நான் ஏன் அந்த பாம்பை பிடிக்கல தெரியுமா? அப்புறம் ஆடியோக்கு அதே வழக்கமாயிடும். ஆல்ரெடி இங்க நிறைய பாம்பு இருக்கு, அப்புறம் நம்ம வேலையை பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு பாம்புனா பயம் நினைச்சேன். என்னது பாம்புனா எனக்கு பயமா? அப்படிலாம் இல்ல. நான் போன வாரம் கோட்டர்ஸ் போகும்போது ஒரு கட்டுவரின்னு அங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த லத்திய தூக்கி போட்டுட்டு சுண்டு வரல அந்த பாம்பை தூக்கி வச்சுட்டு லட்சாவதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடின தெரியுமா? இது வெறும் நல்ல பாம்பு. படியில ஏரியா. ஹலோ, கலக்கிட்டீங்க. அப்பா, காதர் பாய் அனுப்புனாரு. தமிழன் தான். இவன் முகுந்தன். அந்த சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. இப்போ இவன் என்னோட எதிரி. இவ சந்தியா, அங்க இருக்கிற ஆர்டிஓ. எனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. என்னோட எஸ்டேட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ண நாளைக்கு போறா. ஆனா அவ போகக்கூடாது. முகுந்தன் அவளை கொல்லணும். புரியுதுல்ல? இவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இவளை யார் கொன்னாலும் கேஸ் அவன் மேலே தான் விழும். நமக்கு இதுதான் சான்ஸ். இவங்க 2 பேரையுமே ஸ்பாட்டுக்கு நான் வர வைக்கிறேன். சார், இந்த ஆர்டர் தான் நாளைக்கு போக வேண்டியது. ஓகே. அப்போ 2 லோட இன்னைக்கே அனுப்பிடுங்க சார். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஐயோ, நீ நாளை காலையிலே வீட்டுக்கு வந்திருக்கலாம் இல்லப்பா. நீங்க ஒரு விஷயம் சொன்னா ராத்திரி என்ன பகல் என்ன விஷயத்த சொல்லுங்க. அப்படியே சரி, நீங்க கிளம்புங்க சார். கண்ணு முகுந்தா, உங்ககிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம்னு நிறைய தடவை நான் யோசிச்சுக்கிட்டு. ஐயோ அங்கிள், என்ன விஷயம்னு சொல்லுங்க. சரி, நான் சுத்தி வளைக்கல. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீ நம்ம எஸ்டேட்டுக்கு வரணும். எஸ்டேட்ல இவனும் நம்ம ஆளுங்களும் இருப்பாங்க. மற்ற விஷயத்தை இவனே சொல்லுவான். அவ்வளவுதானா? சரி, நாளைக்கு பார்க்கலாம். ராஜேந்திரா, நான் இல்லன்னு ஒரு குறைய வந்துடவே கூடாது. மேடம் நீ தான் கவனமா பாத்துக்கணும். எனக்கு தெரியும். சரிங்க மேடம். தேங்க்யூ. அப்பா, ஆர்டிஓ கிளம்பிட்டாங்களா? போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரைவர் நம்மளால தான். ஆர்டிஓ காரு தப்பான வழியில் போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு.
என்னையா என்னாச்சு? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? கொஞ்சம் நிறுத்துங்க. நிறுத்துங்க. ஆர்டிஓட கார் போச்சா? 2 வீலும் பஞ்சர் சார். ஒரு ஸ்டெப்னி தான் இருக்கு. எங்க போனோம்? ஃபாரஸ்ட் பங்களா இன்ஸ்பெக்ஷனுக்கு. நல்லாதான் போச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா போதும். இடையில புலி எதுவும் அட்டாக் பண்ணலனா ஒரு 6 மணி நேரத்துல போயிடுவீங்க. இருட்டுருச்சுன்னா யானை வேற வரும். போற வழியில ஒத்த யானைய பார்த்தா நான் ஆர்டிஓன்னு சொல்லுங்க, அதுவே சலாம் போட்டு வழிய விட்டுரும். போங்க. ஒரு நிமிஷம் சார். மேடம் இவர் கூட போறதுதான் நல்லது. வண்டியை ரெடி பண்ணிட்டு நான் உடனே அங்க வந்துடுறேன். சார் மேடம் கொஞ்சம். யோ, நீ மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி நானும் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மேடம் தூக்கிட்டு வந்தா வண்டியில ஏத்த முடியும்? அவங்களே வந்து உட்கார சொல்லு. மேடம் ப்ளீஸ். பின்னாடி உட்காந்து என்ன டிரைவர் ஆக போறீங்களா? யாரு வேணுங்களா? ஹலோ, யாரு? விடுங்க. 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 கையை விடுங்கடா. ஒரு மனுஷன் நல்ல விதமா வாழலாம்னு நினைச்சா அதுக்கு கூட விட மாட்டாங்களா? நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். போய் தொலைடா. கை விடுங்க. விடுங்க என்ன விடுங்க. நோ, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆர்டிஓக்கு எஸ்கார்ட்டா போன போலீஸ் வழிமாறி போயிட்டாங்களா? நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? சார் நான் சொன்னது உண்மைதான் சார். ஷட் அப். வித்தின் 24 hours ஆர்டிஓவை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதுக்கான தெளிவான ரிப்போர்ட் எனக்கு வந்தாகணும்.
தெரியல. உங்களால நடக்க முடியல. பயப்படாதீங்க, வாங்க. பார்த்து 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 பார்த்து. ಸ್ವಲ್ಪ ಆಜಾಮ ಆ ಬೈಕೊಲ್ಲಿನ ನಿನಗೆ ಇದೀವಯ್ಯ, ನಾವೆಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ, ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗಿದ. ಸ್ವಲ್ಪ ಇದಿ. என்ன கர்மண்டா இது? ಮಗು ಸ್ವಲ್ಪ ಆರಾಮ, ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ, ನಿದ್ರೆ ಬೇಕು. ಇಲ್ಲೋ ಅಲ್ಲಿ ಗುಕ್ಕುಲ್ರಿ, ತೊಂದ್ರೆ ಮಾಡಾದ ಬೇಕಾ? ಬೆಲ್ಲ ಬೆಲ್ಲ. ಇಲ್ಲಿ ದಿಸ್ಕೋ ಭಾರ್ಯ ದಿದ್ರೆ ಹೋತೇನು, ಅಭಿದಿನು ಗೆದ್ದಾಯಿ. ಬೆಲ್ಲು ಬೆಲ್ಲು. என்னது பொண்டாட்டியா? பைத்தியங்களா? அவங்க பேசினது புரிஞ்சுதா? நம்மள புருஷன் பொண்டாட்டின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று இங்கிருந்து போற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். யோ, இங்க பாருங்க. ஏன் கீழே பாக்குற, மேல பாரு. குளிக்க ஏதாவது வழி இருக்கா? குளிக்கிறது உடம்பு சோப்பெல்லாம் தேய்ச்சி அப்படியே போட்டு கழுவி குளிப்பாங்களே, முன்ன பின்ன குளிச்சிருந்தா தானே இதை பத்திலாம் தெரியும். ஊருக்கு போன் பண்ண ஏதாச்சும் வழி இருக்காப்பா? போன் 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 இப்படி இப்படி குத்துவாங்களே. ஹலோ கருமண்டா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுமா? RDO. காட்டுக்குள்ள இருந்தாலும் RDOவோட பவர் தாயா. இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டீசெண்டா நடந்திருக்கணும். ஐயா, ஹலோ, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஏ நில்லுங்க நில்லுங்கய்யா. இவங்க பாஷையில RDOன்னு சொன்னா கப்ப கிழங்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரியாம RDOக்கு பசிக்குது, ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டேன். கொண்டு வந்திருக்கிறது பாத்தியா? வேணுமா? நான் அப்பவே சொன்னேன்ல RDO இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு. அடிச்சனா பல்லு கிள்ளலாம். பசி தாங்க முடியல. சாப்பாடு எங்க இருந்து சாப்பிடுறது? சாப்பாடு சாப்பாடு, அரிசி 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 அரிசி. சாப்பாடு அப்படி போட்டு இதுக்குள்ள போட்டு நெருப்ப வச்சு அப்படியே கல 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 கலன்னு இதை எடுத்து அப்படியே உருட்டி 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 அப்படியே எடுத்து எடுத்து சோறு 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 போய் எடுத்துட்டு வாங்க. போங்க 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 போங்க. இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கூட பாதி ஆயுசு போயிடும். நம்ம போய் கையை கழுவிட்டு ரெடியா இருக்கலாம். வா. கையே கழுவியாச்சு. திரும்ப வரும்போது புரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வரதா சர்க்கார் சொல்லிட்டு போனாரு. எவ்வளோ நேரம் ஆகுது? சர்க்கார் எங்க போயிருக்காரு? எங்க போயிருப்பான்? நம்பியார் சார் வீட்டில் இருப்பான். சர்க்கார் இப்போ சரக்கு சைனா சைடிஷ்னு நல்ல ரேஞ்சில் அவசரப்பட்டு கை கழுவிட்டோன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்காடா? என்கிட்ட காசு இருந்தா உன்னை விட்டுட்டு போய் வலிச்சு சாப்பிட்டு வந்திருப்பான்டானா. சும்மா ஒன்று ஜெயிலில் போடல. மொழி பிரச்சனையே இல்லை, நம்ம எப்படி அதை கையாளுறோன்றதுதான் முக்கியம். எந்த பாஷையா இருந்தாலும்
முன்னாடி நிக்கிறவங்களுக்கு சொல்ல வர்றது புரியணும், அவ்வளவுதான். இந்தாங்க, ஆடியோக்கு சோறும் சாம்பாரும் வேணும்னு எவ்வளவு அழகா புரிய வச்சேன் பாத்தீங்களா? அரிசிய பாத்திரத்துல போட்டு வேக வச்சு ரெடி ஆனதும் லபக்கு 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 லபக்குன்னு. அட இப்பயாவது சிரிச்சிங்களே. இதெல்லாம் ஐஏஎஸ்கோ ஐபிஎஸ்கோ படிச்சா வராது, வாழ்க்கையில அனுபவம் வேணும். வாங்க 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 வாங்க. இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகும் நான் நினைக்கவே இல்ல. அரிசி பொன்னி அரிசியா இல்ல அரிசி பாஸ்மதி அரிசியா? உன் பாட்டிக்கு 16வது நாள் காரியம். எப்பா பசி தாங்க முடியல. ஐயா என்னடா இது? ஜோரு ஜோரு இல்ல, நான் கேட்டது சோறு சோறு. என்னடா இது? ஓ இது என்னது? ஜோரு 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 ஜோரு. ஓ ஆடியோன்னு சொன்னா இவங்க பாஷையில உருளைக்கிழங்கு சேனக்கிழங்குன்னு ஒரு லிஸ்ட், சோறுன்னு சொன்னா கட்டு விரியன் கண்ணாடி விரியன் நல்ல பாம்புன்னு ஒரு லிஸ்ட். கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். முன்னாடி ஜெயில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். போலீஸ் கிட்ட அடி வாங்கினா ரெகுலரா இதை சாப்பிடுவான். உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றீங்களா? ஐயோ ஆடியோ. ஐயோ நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன், இல்லைன்னா பாம்பை யாராச்சும் தின்னுவாங்களா? ஆமா கர்ப்பரணி. கர்ப்பமா? ஓஹோ கர்ப்பம் கேக்குறத பாத்தியா? நீ கர்ப்பமா இருக்கியா? நம்ம காட்டுல கொஞ்சம் நேரம் தானே இருந்தோம், அதுக்குள்ள எப்படி கர்ப்பமான? அவளை பார்த்தா முனி கன்னியம்மாள் மாதிரியா இருக்கு, தர்மம் பண்ணி கர்ப்பம் ஆவதுக்கு. ஏய் என்ன சொன்னாலும் ஓஹோ ஓஹோ பாரதேசிங்க. பசி தாங்கல, சாப்பிடுறதுக்கு சோறு கிடைக்குமா? ஜோரு ஜோரு அது வேண்டாம் அது வேணாம். கப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு அது என்னது? ஆர்டியோ 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 அதான் வேணும். எடுத்துருவா எடுத்துருவா. ஆஹா நல்ல மனுஷங்க. இவங்க எல்லாரும் என் கையில கிடைச்சிருந்தா வெறும் 2 நாள்ல பெரிய ரவுடி ஆக்கிருப்ப என்ன மாதிரியே. நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே நினைச்சிருக்காங்க. அதுக்கு ஒண்ணு இல்ல, என்னால வெளியெல்லாம் படுக்க முடியாது. வெளியே நல்ல மழை, பகல் முழுக்க என் கூட தானே இருந்த. என்ன சொல்ற? கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் ஜெயில தனியா இருந்தேன். ஆனா இப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அதனால நான் வெளியே போய் இன்னொரு பொண்ணை இங்க உள்ள அனுப்பிட்டு நான் வந்து வெளியே போய் படுத்துக்கிறேன். ஆமா அங்க போய் என்ன சொல்ல போறீங்க? அங்க போய் என்ன, ஆடியோக்கு தனியா இருக்க பயம், அதனால ஒரு பொண்ணு எதையாச்சும் சொல்லி வைக்கிறேன். அப்பவே சோறு வேணும்னு கேட்டதுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியும்ல. இப்ப பொண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா பெரிய மலைப்பாம்பு எடுத்துட்டு வந்து தருவாங்க. பார்க்கலாம். பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க இங்க இருக்கலாம். எம்மல பயம் இல்லையா? இல்ல. கடவுளே, என் பொண்ணுக்கு இந்த நிலைமை வராம இருந்திருக்கலாம். பானுமதி கிட்ட சொல்லல. இந்த நிலைமையில எப்படிப்பா நம்ம சொல்ல முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. கடைசியில நம்மள பார்க்காம அவங்க போயிட்டாங்களே. யாரு யாரு நீங்கெல்லாம் யாரு? என்ன பண்றீங்க நீங்கெல்லாம் யாரு? கம்ப்ளைண்ட்ல இருக்கிற 3 பேர் இவங்களா தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. செத்ததை பார்த்து அழுகுற மாதிரி சந்தோஷப்படுறாங்க சார். என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா ஆர்டிஓ? எங்க பாப்போம், இது வேற ஆடியோவும் சர்க்காருடா. காட்டுக்குள்ள ஆர்டிஓவும் சர்க்கார் பாடியும் இருக்குன்னு சொல்லி தானே எங்களை கூட்டு போனேன். அது காட்டுக்குள்ள டெட் பாடின்னு கேள்விப்பட்டப்போ நான் உடனே என்ன நினைச்சிட்டேன்னா, காட்டுக்குள்ள இருக்கிறது சாரோட டெட் பாடி தான் நினைச்சிட்டேன். நீ எதுக்குடா டெட் பாடியை பார்த்துட்டு சிரிச்ச? அதனாலதான் போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. நான் மட்டுமா, நீங்களும் தான். தப்பிச்சிட்டோன்னு எதுக்குடா சொன்ன? சாரும் மேடமும் தப்பிச்சிட்டாங்க, அந்த சந்தோஷத்துல சொல்லிட்டேன். டேய் ஜீப்ல வரும்போது என்ன சொன்ன? நாங்க ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கான்னு சொல்றேன். அது நான் வந்து அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவா 4 அடி விழுந்துச்சு. நீங்க பரோல்ல வெளியே வரலன்னு திரும்பி அவங்க கிட்ட சொல்லணுமா? நீ திரும்பி வெளில வா, நான் உனக்கு எப்படின்னு சொல்லி தரேன். சுந்தரேசன் சார் சொன்னதால விடுற, போங்க. தேங்க்யூ. அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்றது கன்ஃபார்ம் சார். அவங்க 12,000 அடி கீழே போய் விழுந்திருக்காங்க. யானை விழுந்தாலுமே எலும்பு கூட மிஞ்சாது. போலீஸ் ராணுவம் இவங்கள வந்து தேடி பார்த்தாங்க, ஏதாச்சும் கிடைச்சதா? அவங்க ஆத்துலயே ஏரியே விழுந்திருந்தா நேரா கடல்ல போய் சேர்ந்திருப்பாங்க. சரி முரளி சார், நான் ஒரு உண்மையை சொல்றேன், நீங்க ஷாக் ஆகாதீங்க. என்ன விஷயம்னு சொல்லு. அந்த ஸ்ரீமங்கலத்துக்கு இனிமே ரிசீவர் யாரா நீங்க தான். நாங்களா? இதுக்குதான் முன்னாடியே சொன்ன ஷாக் ஆகாதீங்கன்னு.
சார் நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே திருப்பி வாங்குங்க. அப்புறம் நீங்க தான் ஆளணும். அந்த ஆர்டிஓ உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க தெரியுமா? அது கோர்ட்டுக்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்களே கவர்மெண்ட் எங்களுக்கும் அதிகாரம் கொடுக்காது. ஏதாவது புது ஆர்டிஓக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். இனிமே யாரு ரிசீவரா வந்தாலும் நீங்க தான் சேர்ந்து போட்டு தள்ளணும். நம்ம பாஸ்கரன் சார் கூப்பிட்டா என்ன? எந்த பாஸ்கரன்? காட்டுக்குள்ள இருக்கிற சந்தன கட்டிய கடத்துறதுக்கு நம்பர் 1 ஆள் சார். ஓ, நம்ம ஃபாரஸ்ட் பாஸ்கியா? அவரேதான். அவரு வந்தாருன்னா பாதிரியே நிறுத்தி வச்சிருக்கேன் என்னோட 2வது மாடி வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன். வேலை சொல்றதுலயும் விஷயம் இருக்குப்பா. கடவுள் உங்க பக்கம் தான் சார். நீங்க நினைச்சா எது வேணாலும் நடக்கும். அதுக்கு அவங்க செத்துட்டாங்கன்னு எந்த எவிடன்ஸும் இல்லையே. 1 2 இல்ல சார், மொத்தமா 3 நாள் ஆகுது இல்ல. உயிரோட இருந்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கு வேணும் சார். எந்த தப்பு பண்ணாத நம்மள தடிச்சாங்கல்ல, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. ஓ அப்படியா? நாளைக்கு நான் ரெவென்யூ மினிஸ்டரை பார்க்க போறேன். வேற விஷயமா தான் இத பத்தி நான் பேசி பார்க்கறேன். அப்படின்னா அவங்க உங்களுக்கு எதிராக எடுத்து வச்சிருக்க எல்லா எவிடன்ஸையும் நான் கொண்டு வந்து தரேன். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு என்னோட ஆசை சார். சரி, நீ போய் ஃபைல் எடுத்துட்டு வா. நம்பியார் சாரோட ஃபைல் இவ்வளவுதான் இருக்கு. பார்க்காத, இது வேற ஒண்ணு இல்ல, கலெக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அவங்கள கண்டுக்காதீங்க, நீங்க போங்க. மேடம் வந்துட்டாங்க. வேலாயுதோ மேடம் வந்துட்டாங்க. சர்க்காரு என்ன சர்க்கார் நீ இப்படி பண்ணிட்ட? எங்களை பயமுடுத்திட்டியே. எங்களுக்கு போன் பண்ணியாவது நீ பேசி இருக்கலாம்ல. 2 பேரும் கீரியும் பம்பு மாதிரி இருந்தீங்க, இப்ப சர்க்கரையும் எறும்பு மாதிரி ஆயிட்டீங்க. கழுத்துல மாலை இல்லாதால ரிஜிஸ்டர் மேரேஜா இருக்கும்பா. என்னடா முட்டாள்தனமா பேசுற? ரெஜிஸ்டர் இங்க தானே வரணும். அப்ப அதுவும் இல்ல. இல்ல இங்க பாரு, சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிக்க. இல்லன்னா நாளைக்கு நீ மந்திரியாவோ எம்எல்ஏவாவோ ஆனீங்கன்னா ஒரு ஆர்டிஓவை கெடுத்தவர் இவருன்னு பேப்பர் டிவில எல்லாம் போட்டு கிழிச்சிடுவாங்க. பேப்பர்ல வந்து, டிவில வந்து, அதுல வந்து, இதுல வந்து ஒண்ணு வெளியே போகவே விட மாட்டாங்க. ஷட் அப். இது அதுவாதான் இருக்கும் போல. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அப்படிதானே? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன காலையிலேயே? அது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கா? அவங்கள தூக்குறதுக்கான நியூஸ். யாரு? ஆர்டிஓவை. கொலையா? ஐயோ, நான் சொல்ல வந்தது அது இல்ல, டிரான்ஸ்ஃபர். ஓ, யாரு சொன்னா? எஸ்பி ஃபோன் பண்ணும்போது ஒரு ஹிண்ட் கிடைச்சது. என்ன காரணம்? மினிஸ்டரும் கலெக்டரும் ரெவென்யூ ஆபீசரும் அந்த நம்பியோட ப்ராப்பர்ட்டியில இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தாங்கல்ல, அன்னைக்கு ஃபைலோட ஆர்டிஓ காணாம போயிட்டாங்க. 2 நாளா எங்க இருந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவும் சொல்லல. இது அதேதான். அப்படின்னா நம்பியார் காசு செலவு பண்ணிருப்பாரு. அதுக்கு 2 நாள் அவரு கூட தான் இருந்திருக்காங்க. பொறுக்கி மாதிரி பேசணும் வை. அப்ப சார் நீங்க சொல்லுங்க, 2 நாள் எங்க இருந்தாங்க? அது தேன்ல கைய ஓட்டா யாரா இருந்தாலும் நக்குவாங்க. யார்? நீயா? நான் நக்குவேன். புத்தி எப்படி அடிச்சு? எதுவா இருந்தாலும் இங்க இருந்து அனுப்பணுங்கிறது தானே எண்ணம். நடந்துச்சுல்ல, அப்போ ட்ரீட். அப்போ உண்மையை சொல்லணும்னா உன்னை பத்தி 2-3 நாளா எந்த தகவல் இல்லைன்னு சொன்ன உடனே என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த? இல்ல, அது என்னாச்சுடா? ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்ல விஷயம் தானே? இல்ல, அவங்க இங்க இருந்து போனா போட்டுண்டா, போய் தொலையட்டும். அது இல்ல அங்கிள், அவங்க இருந்தா எனக்கு சாதகமா ரிப்போர்ட் எழுத வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? காணாம போன 2-3 நாள் நாங்க ஒன்னா தான் இருந்தோம். இல்ல, ஆக்சிடென்ட்ல அப்படி ஆயிடுச்சு. சூப்பர். நான் எப்படியாச்சும் அவங்களோட டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். என்னையா இந்த நேரத்துல? மேடம்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நல்லா ஜுரம் அடிக்குதே. This is leptospirosis. சாதாரண நோயின்னு நினைக்காதீங்க. This is too dangerous.
லிவர், கிட்னி, லென்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா பாதிக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா டெத் கன்ஃபார்ம். ஆனா இவங்களுக்கு எப்படி இந்த நோய்? இந்த வேலை விஷயமா இவங்க கொஞ்ச நாள் காட்டுக்குள்ள தங்க வேண்டியது இருந்தது, அதனால இருக்கலாம். எனிவே சி இஸ் ஓகே நோ. 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் போகலாம். சரி. சர்க்காரு, நீ என்ன பண்ண போற? நான் இந்த கிரீமை போட்டு சாப்பிட போறேன். பார்த்தா தெரியல, ஷேவ் பண்ண போறேன். ஏய், தாடி மீசையும் எடுத்துட்டு சர்ச்சில் ஃபாதர் ஆக போறியா? இந்த தாடியும் மீசையும் இல்லனா சர்க்கார் வெறும் சாம்பாரியா? மனசுக்குள்ள காதல் வந்தா யாரா இருந்தாலும் இப்படிதான் அழகாயிடுவாங்க. உனக்கு தெரியாதா? என்னது? அந்த ஆர்டிஓ சர்க்கார் மனச ஜப்தி பண்ணிட்டான். அப்படியா? ஆர்டிஓ மேல காதல் வந்ததுக்கு அப்புறம் சர்க்கார் மீசை ஏற்கொரு தாடி எடுத்துருவார். ஆர்டிஓவை கல்யாணமும் பண்ணிப்பான். ஆர்டிஓ கர்ப்பம் ஆவாங்க. ஆர்டிஓவை கல்யாணம் பண்ண சர்க்காரு ஒரு கொலை கேஸ்ல ஜெயிலுக்கும் போயிடுவான். அதுக்குள்ள ஆர்டிஓ ஒரு பெண் குழந்தைய பெற்றுருவாங்க. எல்லாத்தையும் இழந்து போன ஆர்டிஓ குழந்தைய வளர்க்கறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்லயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பிச்சை எடுத்து கஷ்டப்படுவான். அந்த பொண்ணு வளர்ந்து பெருசானா சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி யாராச்சும் ஏமாத்திடுவாங்களாடா. ஜெயில இருக்க சர்க்காரு யாரோ தான் பொண்ணை ஏமாத்திட்டாங்கிற விஷயத்த பேப்பர்ல படிச்சு நெஞ்சு வடிச்சு இறந்துருவா. அப்புறம் எங்களுக்கு யாரும் இருக்கா சர்க்கார்? பேசிய பைத்தியம் பிடிக்க வச்சிருவானுங்க. போதுமா? இப்பதான் யோகியா மாதிரி இருக்க. டாப்பு டக்கரே. அப்பாஸ்? யா. தலைப்பு செய்திகளை பார்ப்போம். இன்டர்போல் தேடிக்கொண்டு இருக்கும் குற்றவாளி அப்பாஸ் போலீஸ் கஸ்டடியில் இருந்து தப்பித்து விட்டார். இந்தியன் கரன்சில 1 கோடி ரூபாய் தரதா சொல்லிருக்காங்க. நிறைய நாட்கள் இவர் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஜெயில தண்டனை அனுபவிச்சிருக்காரு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். What do you say? உன்னால எதுவும் பண்ண முடியாதா? ஜெயில नहीं तो मैं तेरे को जिंदा नहीं छोड़ेगा. Now it's 11:30. So you do one thing. லொகேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப போய் பேசுறது கேளுங்க சார். எஸ். பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். என் ஃப்ரெண்டோட வீட்ல இருக்கேன். ஃப்ளைட் ட்ரெயின்லாம் வேண்டாம். ஒரு வண்டி அனுப்புனா போதும்.
காலையில 4 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறேன். அப்புறம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு டிக்கெட்டை ரெடி பண்ணுங்க. ஸ்ரீலங்கா தான் சேஃப். அங்க இருந்து அப்ராட் போயிடலாம். பட் ஒன் திங், அந்த டர்ட்டி பிச் இருக்கான்ல, நான் அங்க வரேன்னு அவனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. அவனையும் தூக்கிட்டோம்னா நோ ப்ராப்ளம். வண்டி அனுப்ப வேண்டிய இடம் தெரியும்ல, ஸ்ரீமங்கலம். எக்ஸாக்ட்லி, என்னோட சென்ட்ரல் ஜெயில் ஃப்ரெண்டு. சார், ஃபோர்ஸ் போறாங்க சார். அதுக்கு முன்னாடி ஆடியோக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சார். அந்த வீட்டோட டோர் மட்டும் ஓப்பனாக இருந்தால் அட்டாக் பண்ண ஈஸியாக இருக்கும் சார். பை த வே, ஆடியோக்கும் விஷயத்த சொல்லிடுங்க. ஹலோ. நீ உள்ள போ. என்ன இந்த நேரத்துல? ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான். இது என்னன்னு தெரியுமா? பேப்பர்னு தெரியும், ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. நான் கலெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். எதுக்கு? நான் தான் இங்க இருந்து ஒண்ணுமே தெரியலையே. அது இல்ல, மிஸ்டர் முகுந்தனுக்கு சாதகமான ரிப்போர்ட். நாளையில இருந்து இது எல்லாத்துக்கும் உரிமையாளர் நீங்க தான். Thank you. நான் இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணோம். சந்தோஷம் இல்லன்னு யார் சொன்னா? இல்ல, இங்க உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா? இல்ல, இருக்காங்களே. யாரு? குமாரன் இங்க இல்ல, உரிமைஸ் இருக்கான், கூப்பிடவா? வேண்டாம். Nobody is here. இந்த பக்கம் போ. போ. Search. This way. அந்த பக்கம். என்ன சார், என்னாச்சு? உங்க ஆளுங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? நான் ஒரு நிமிஷம். ஸ்டாப் தேர், டோன்ட் மூவ். இவனை இழுத்துட்டு வாங்க. அந்த கடவுளே நான் சொல்லி திருந்த மாட்டேன். நானு பெரிய கேஸ், அன்பெயிலபிள், ஜாமீன் இல்லா வாரண்ட். இது சாதாரண குற்றமா? இன்டர்நேஷனல் கிரிமினலை நீ மறைச்சு வச்சிருக்க. உன்னை வச்சு அவ பிடிச்சிருக்கா. அதுக்காக நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்த கைகளில் தான் நீ வளர்ந்த. நான் என்ன பண்றது? நான் காசை பத்தி யோசிக்கவே இல்லை. லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன். கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன்ல. நீ அவ மேல காட்டின அன்பெல்லாம் பார்த்து அவ உனக்கு சாதகமா ரிப்போர்ட் ஏதாவது கொடுத்தாளா? இல்ல எழுதின மாதிரி காட்டினா அப்புறம் கிழிச்சு போட்டுட்டா. இது யார முட்டாளாக்க? உன்னதான் முட்டாளாக்கி இருக்கா. உனக்கு காதல் தானே முக்கியம். போய் லவ் பண்றா. டேய், அவ உன்னை நல்லா ஏமாத்துறா. நீ அவளோட உயிரை கூட காப்பாத்திருக்க. அந்த காட்டுல இருந்து ஒரு கீரல் கூட விழாம நீ கூட்டிட்டு வந்த. உன்னை இந்த அளவுக்கு வளர்த்த என்ன கூட எதிர்த்து நீ அவளுக்காக வாழ்ந்தல்ல. அதுக்காகவாச்சும் அவ உங்ககிட்ட நன்றியை காட்டியிருக்கலாம். காட்டினா கவர்மெண்ட்டுக்கு. அவன் உன் வீட்டுக்கு வர்றத அவ பார்த்துருக்கா. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. அவளுக்கு தெரியும் இது கிடைச்சிருக்கிற கோல்டன் சான்ஸ்னு. இந்த கேஸ்ல நீ உள்ள போனா அப்புறம் வாழ்க்கையில நீ வெளியவே வர முடியாது. இல்லைன்னா போலீஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவனை அனுப்ப சொல்லி உங்ககிட்ட ஒரு வார்த்தையாவது அவ சொல்லிருக்கலாம்ல. நீ ஒரு முட்டாள். அவ உன்னை பயன்படுத்திக்கிட்டா. நீ சொல்ல வர்றதை கேட்கறதுக்காவது அவன் நின்னால எப்படி நிப்பா? வாழ்க்கை முழுக்க உன்னை ஜெயில தள்ளி உன் சொத்தையெல்லாம் அனுபவிக்கிறதான அவ பிளானு.
நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை ஒருத்தன் ஏமாத்த நான் விட மாட்டேன். உன்னை இங்க யாரும் ஏமாத்தவும் முடியாது. இவ்வளவு நாளா மத்தவங்களுக்காக தான் நீ தாதாவா இருந்த. இதுக்கப்புறம் உனக்காக அங்கிளும் கூட இருக்கேன்டா. போ, அவளை கொன்னுடு. பணத்தை வாரி இறைச்சா எந்த சட்டமா இருந்தாலும் மாத்தலான்னு உனக்கு தெரியும்ல. சொன்னதெல்லாம் கேட்டல்ல. எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ண? அழுவாதீங்க அங்கிள்.
முடியாது. ஒரு வேலை பண்ணலாம், நாளைக்கு நீங்க வரீங்கல்ல, அப்போவே அதை பார்த்துடலாம். மணல் கொள்ளை சம்பந்தமா எம்எல்ஏ கொடுத்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரலையா? என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு டோல்கேட்லயும் அதனால தான் கலெக்டர் அவளை ரிசீவரா அப்பாயிண்ட் பண்ணாரு. உங்க வீட்டில இருந்து ஒரு தேங்காய் கூட விட்டு போக கூடாதுன்னு அவ உறுதியா இருந்தா. அதனால தான் அவ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கா. இந்தா இதெல்லாம் உன் சொத்து சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ். உன்கிட்ட கொடுக்க சொல்லி அவ கொடுத்தா. இது ஸ்ரீமங்கலம் வீட்டோட சாவி. இனி அவ அங்க வரமாட்டா. வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்க முயற்சி பண்றேன். வரேன். ஒன்னு ரெண்டு இல்ல 4 கோடி ரூபாய் எடுத்துட்டு தப்பிச்சிட்டான். இன்கம் டாக்ஸுக்கு பயந்து தான் அப்பா பணத்தை கொடுத்தாரு. ஆனா இப்பதான் தெரியுது அவன் குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடிட்டான். உன் கையில கத்திய கொடுக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல. எனக்கு அந்த பணம் எப்படியா திரும்ப வேணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். இப்பவே கிளம்பு. இந்த இவனையும் கூட்டு போ. எத்தனை கோடின்னு சொன்னீங்க? 4 கோடி. வாடா. முரளி, எல்லாம் சரியா இருக்கா? எல்லாம் ஓகே. என்ன குடிக்க தண்ணி வேணுமா? என்னையா போலாம். பணத்தை வச்சுட்டு வந்துடுறேன். அவரை கூப்பிடு, நான் கொடுக்குறேன். இந்த முகுந்தன் கிட்டே போய் சொல்றேன். நீ போரதேசி நாய கொன்னுடுவேன் உன்னை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்திருக்கேன். 3 வயசுல இருந்து என்ன நரகத்துல வளர்த்தது உனக்கு ஞாபகம் இல்ல? என்னோட பாதி வாழ்க்கை ஜெயில இருந்தேன். மீதி வாழ்க்கை வெளியே வரும்போது உனக்காக தாதாவா இருந்தேன். கேஸ் இல்லா வக்கீல் நீ எப்படி கோடீஸ்வரன் ஆனேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் இன்னியோட முடிஞ்சது. எல்லாத்தையும் திருப்பி கூட இப்போவே. உன் தேவைக்காக நீ வளர்த்து பெருசாக்குன சர்க்காருங்கிற தாதா சொல்றேன். ஆமாண்டா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் உன்னை வளர்க்குறேன்ற பேர்ல உன்னை கெடுத்தேன். இந்த நம்பியார் சும்மா எதுவும் பண்ண மாட்டான். கேஸ் இல்லாத வக்கீல் கோட்டீஸ்வரனானது என்னோட புத்திசாலித்தனத்தினால. என்னோட ஃபேக்டரிக்கு வந்து என்னையே நீ மிரட்டுறியா?
உன்னை இதே இடத்துல அடிச்சு கொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க இருந்தோ வந்த ஒரு பொண்ணுக்காக நீ என்னைய எதிர்க்கிறியாடா பரதேசி. உன்னை நான் விட்டு வைக்க போறது இல்லடா. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வெட்டி இவனை நாய்க்கு போடுங்கடா. அப்பா இல்லையா? அப்பா என்னம்மா? வாழ்க்கை ஃபுல்லா தாதாவா இருந்துட்டேன். படிச்சதெல்லாம் ஜெயில, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க நிறைய கிரிமினல்ஸ். என்னால எப்பவும் திருந்த முடியாது. ஒரு சின்ன வேண்டுகோள், எனக்காக என் அப்பா உருவாக்கின எல்லா சொத்தும் வீணா போயிடக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். வேற யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் நான் திருந்துட்டேன்னு நினைச்சேன்னா அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஆனா முகுந்தா, அது வேற எதுவும் பேசாதீங்க. மிஸ்டர் முகுந்தன், அப்படிதான் 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 அப்படிதான். போடே அப்படிதான். போடே அப்படிதான். போடே அப்படிதான். முகுந்தன், இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா? நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கொடுங்க. இதெல்லாம் உன்னோட கையால சந்தோஷமா கொடு. இந்தாங்க. என்னடா நாங்க போறோம்டா. பரோல் முடிஞ்சிருச்சு. ஒரு வருஷம் ஆயிடுச்சுல. உங்க ரெண்டு பேரையும் சீக்கிரமா நான் வெளியே எடுத்துறேன். இனி நாங்க வந்தா என்ன, வரலனா என்ன, உன்னை பார்த்து கால் வந்துட்டாங்கல்ல.
உனக்கு தான் எல்லாம் கிடைச்சிருச்சுல, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த சர்க்கார் பேரு? உன்னோட அருமையான முகுந்தன் பேரே போதும், அழகா இருக்கு. முகுந்தா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லு. நீ சொல்ற? நீயே சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. நீயே சொல்ற, என்னால முடியாது. ஒருவேளை உங்களுக்கு பயமா இருக்குன்னா இந்த முகுந்த மீசையை இறக்கிக்கிறேன். இப்ப சொல்லு. இதுதான் எங்க வேண்டுகோள். டிங் டிங், சென்ட்ரல் ஜெயிலுக்கு வண்டியை விடுங்க, போலாம். டாடா.